முளையிலே 21 நிலையம் போட்டு பேர்வட்ட மாயாண்டி சொடலைக்கு கரையிலே நிலையம் போட்டு கொடுக்கிறாள் பகவதி அம்மாள். பகவதி அம்மாள். ஆமா. சரி. கோபுரத்திலே ஒரு நிலையம் போட்டார். ஆமா, கோபுரத்துல ஒரு நிலையம் போட்டு கொடிமரத்துல நிலையம் போட்டா. சரி. கொடிமரத்து சொடல. கொடிமரத்து சொடல. தேரடியில ஒரு நிலையம் போட்டு தேரடி மாடன். அவன் தான் தேரடி மாடன். தெப்ப குளத்துல ஒரு நிலையம் போட்டு சரி. குளத்தாங்கர மாடன். அந்த குளத்துக்குள்ள போட்டு குளத்தாங்கர மாடன்னு பேர் கொடுத்தா. வேப்ப மரத்தடியில போட்டா வேம்படி சொடல. அது மட்டுமா? என்ன? அந்த ஆத்தாங்கர ஓரத்துல போட்டா ஆத்தாங்கரத்து சொடல. ஆலமரத்தடியில போட்டா ஆலமரத்து சொடல. ஆமோ ஆமையா. இவர் ஊர்லலாம் சரி புளிய மரத்து பொந்தேன்னு ஒரு சொடல இருக்காரு. புளிய மரத்துக்குள்ள கொண்டு போட்டு அதான் புளிய மரத்து பொந்தே. தப்பா பேசப்படாது. சுவாமி புளிய மரத்து பொந்துக்குள்ள இருக்காரு. சரி அதான் புளிய மரத்து பொந்தம்னு பேரு. ஓ புளிய மரத்து பொந்தம்னு பேரு. ஈசான மூலையில 21 நிலையம் போட்டு கொடுத்தாள். ஆமா. கொட்டாரக்கரை பகவதி அம்மாளுடைய வாசலில் 21 நிலையத்தை வாங்கி கொண்ட ஆண்டவன் மகன் மாயாண்டி சொடலையா. மாயாண்டி சொடல தெய்வம் இப்படி காவல் காத்து வரக்கூடிய நேரம் மாயாண்டி எங்கள் காவல் காத்து வர. சரி. அது பக்கத்திலே ஒரு ஊரு. எந்த ஊரு? அஞ்சிகுச்சி மலையாளம் அதற்கடுத்து கொல்லங்குச்சி. அஞ்சிகுச்சி மலையாளம் அதற்கடுத்து கொல்லங்குச்சி. கொல்லங்குச்சி கோழிக்கோடு. அந்த கொல்லங்குச்சி கோழிக்கோடு மலையாள சீமையிலே. கொல்லங்குச்சி கோழிக்கோடு. கொல்லங்குச்சி கோழிக்கோடு மலையாள சீமையிலே. தன்புல நூறதில ஊரதிலே. நாலு சதி தெருவதிலே தெருவாதிலே. முன்னூறு புள்ளையனுக்கும் அவன் மூப்பன்காளி பெரும்புளையே. அவன் 400 புள்ளையனுக்கும் வாவி நந்தன்காளி பெரும்புளையே. அவன் 500 புள்ளையனுக்கும் அண்ணாவி பெரும்புளையே. 600 புள்ளையனுக்கும் அதிகாரி பெரும்புளையே. 700 அந்த புள்ளையனுக்கும் எஜமன்காளி பாவி பெரும்புளையே. 700 எம்மா புள்ளையனுக்கும் எஜமங்காளி மச்சம் பெரும்புளையே. மாயாண்டி இங்க காவல் காத்து வரக்கூடிய நேரம். காவல் காத்து வரும்போது அது பக்கத்திலே சரி 5 குச்சி மலையாளம் அதற்கடுத்து கொல்லங்குச்சி மலையாள சீமை. ஓ மலையாள சீமை. நந்தன்புலன் ஊரு. ஓ நந்தன் இன்னைக்கு ஓணம் பண்டிகை கொண்டாடி இருப்பாங்களா தாயி? ஓணம் பண்டிகை அது பெரும்புலன்ட்ட தான் போய் கேட்கணும். சரி. நந்தன்புலன் அதாவது ஒரு ஊருன்னு சொன்னா 4 சாதி தெரு இருக்கத்தான் செய்யும். கண்டிப்பா ஊருன்னு சொன்னா 4 சாதி இருக்கணும், தெரு இருக்கணும். நந்தன்புலன் ஊரதிலே 4 சாதி தெருவதிலே. அந்த 4 சாதி தெருவதிலே 300 புளையனுக்கும் அவன்தான் மூப்பன்காளி பெரும்புளையன். மூப்பங்காளி பெரும்புளையன். நான் பாப்பா வந்துட்டா. மூப்பங்காளி பெருமோனமா மர்மோல நல்லா ஆடு. இல்ல கலராடு நல்லா. அவன் தான் பெரிய புளையன். கரிச்சட்டி மாதிரி எடுத்துறாத. 400 புளையனுக்கும் நந்தன்காளி பெரும்புளையன். நந்தன்காளி பெரும்புளை. இந்த பிள்ளை நல்ல பேர்ல ஒண்ணுமே போடல. நல்லா கலராடுனே. சரி. கருக்களவும் காரி தெருவுல வாராமனா 2 மணி வரை போறோம். சரி. 400 புளையனுக்கும் நந்தன்காளி பெரும்புளையன். நந்தன்காளி பெரும்புளையன். 500 புளையனுக்கும் அவன் தான் அதிகாரி. அடேங்கப்பா. ஆமா. இப்படி 500 பேர் இருக்காங்கன்னு சொன்னா போவாதங்க வா. ஒரு அதிகாரம் கேட்கணும். அதிகாரம் அவன் கையில இருக்கு. யார் கையில? சரி. அவன் தான் பெரும்புளையன். ஆமா. இப்ப நான் சொன்னா இவங்க கேட்பாங்களா இல்ல நீ சொன்னா கேட்பாங்களா? இல்லையா. ஆனா பெரும்புளையன் சொன்னா அந்த 500 பேரும் கேட்டாகணும். அப்படி அவன் நாட்டுல அப்படி இல்லன்னு சொன்னா சிம்பிளுக்குள்ள அடிச்சு வச்சிரும். ஆளுலாம் நியாயமான ஆளு கட்டாள்தான். ஆளு கொஞ்சம் 1/2 மீட்டர் 7 பாயிண்ட் தான் இருக்கான். ஆனா தொழில்ல தொழில்ல கட்டிக்காரன். இருக்க பறக்க செய்வான். இருக்க பறக்க செய்கிறான். ஆமா. சரி. இல்லனா இருக்குமா இருக்குனா இல்லம்பா. இல்லம்பா அப்படிப்பட்டவன் பெரும்புளையன். பாம்பா வையச்சரக்கு
போனா பொய்யே சரக்கு. பொய்யே சரக்கு. சரி. 700 புலையனுக்கும் எஜன்மன் காளி பெரும்புளையன். எஜமங்காளி பெரும்புளையன். அந்த பெரும்புளை இருக்கிறான் தெரியுமா? அவனுடைய குலத்தொழில். குலத்தொழில் என்னது? மாந்திரீக தொழில், கருந்தொழில். அடேங்கப்பா, அந்த காலத்துல சொல்லியிருக்கான் பாத்துக்கோ. என்ன? தன் தொழிலை விட்டா தலையளவு கொஞ்சம் வருமா, சொந்த தொழிலை விட்டா சோத்தளவு கொஞ்சம் வருமா, குல தொழிலை விட்டா குளத்தளவு கொஞ்சம் வருமா, குளிக்க கூட பஞ்சமா இருக்கும். அடேங்கப்பா. ஆமா, அதனால தன் தொழிலை விடவே கூடாது பாத்துக்கோ என்று சொல்லி பெரும்பளையம் மன்னவன். ஆமாம்மா. மையோடு சிமிழோடு மாந்திரீக தொழிலோடு அவ வாழ்ந்து வாரான்னு சொன்னா. சரி. மாசமா இருக்கவள சரி களைச்சு விட்டுருவோம். சண்டான பெரும்புளைய சும்மா இருக்கவள மாசமா. அது மட்டுமா தாயி? என்ன? வீட்டுக்குள்ள இருக்கவள வீதிக்கு வர வைப்பான். ஆமா. வீதியில இருக்கவள வீட்டுக்குள்ள வர வைப்பான். வானத்தையே வெல்வளைப்பான், மணல கயிறாக திரிப்பான். சண்டாளா பெரும்புளையா. பேர்வட்ட பெரும்புளைய மன்னனுக்கு ஆமோ ஒரே ஒரு பொண்டாட்டி. அப்புறம் 5-6 பொண்டாட்டியா கட்டுவாங்க. ஒரு பொண்டாட்டி தான் இருப்பாங்க, ஒரு மனுஷன் மட்டும். நானும் ஐயாட்ட கேட்டிருக்கேன். என்னது? எப்பா மாயாண்டி சொடல, அடுத்த வருஷம் உன் கோயிலுக்கு வருவேனோ வரமாட்டானோ தெரியல. சரி. தப்பி தடறி வந்தேன்னு சொன்னா இந்த பக்கம் 4 சேர் தனியா போட்டிருக்கணும். தனியா யாருக்கு கழுத்தா? யாருக்கு? ஏன் 4 சம்சாரத்துக்கும். ஒரு 4 பொண்டாட்டி. இந்த பக்கம் 8 சேர். எதுக்கோ? 8 பொட்ட பிள்ளைகளுக்கும். ஒரு 4 பொண்டாட்டி 8 பிள்ளை. 8 பொட்ட பிள்ளைய. பொட்ட ஆம்பளை பிள்ளைய வேண்டாம், சொல்லு பேச்சு கேட்க மாட்டான். 8 பெண் குழந்தைகளை வேணும் பாத்துக்கோ. சரி. அப்படி நடந்துச்சுன்னு சொன்னா மூத்த சம்சாரத்தோட அம்மைக்கு சொடல கோயில்ல ஒரு மொட்டை. ரெண்டாவது பொண்டாட்டியோட அம்மா ஐயாவுக்கு ஒரு சல்லடை எடுத்து போடுவோம். உனக்கு ஒரு மொட்டையை போட்டா என்ன? நான் ஊரு அடுத்துக்கு ரெடி பண்ண வேண்டாம். அடுத்த பொண்டாட்டி. சரி. 8 பொட்ட பிள்ளைக்கு எப்படி கட்டி கொடுப்ப? 8 பிள்ளைகளுக்கும் தங்கம் தங்கம்னு பேர் வச்சிரும் பாத்துக்கோ. சரி. மொத தங்கம், 2ஆம் தங்கம், 3ஆம் தங்கம், 4ஆம் தங்கம், 5ஆம் தங்கம், 6ஆம் தங்கம் எல்லாத்துக்கும் தங்கத்தால பேர் விட்டுருவேன். அப்படி கொடுத்தா வாங்கிட்டு போயிருவானா? வாங்க மாட்டான் பைத்தியக்காரன். என்ன செய்யுமா செஞ்சிருக்கேன்? ஒரு சவுளி கடையில பாத்துட்டேன் பாத்துக்கோ. ஒரு சேலை எடுத்தால் இன்னொரு சேலை இலவசம். ஃப்ரீ. நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஒருத்திய கட்டினா 2 பேர் ஃப்ரீ. அப்போ 4 பேர் வந்தா 8 பேரை கட்டிட்டு போயிரு. 4 பேரை கட்டி 6 பேரை கட்டி கரை சேர்த்து பிடிச்சிரும் பாத்துக்கோ. அப்படி பிளான்லாம் போட்டிருக்கேன். சரி. ஐயா தான் வழி நடத்தணும். எப்ப கேட்டுக்கிட்டே வேண்டுகோல வா கல்ல பிறகு எரிஞ்சிருங்க இருக்கு. சரி. இப்ப ஏற்பட்ட நடைபெற இருக்கின்றது. நந்தன் புலனூரதிலே நாடு சாதித்தருவதிலே மர்மான பையா பேசும். அந்த பெரும்புள்ளையே மன்னவனோ மன்னவனோ பெரும்புள்ளச்சி பெண்ணாளோ மன்னவரும் தேவியுமா மகிழ்ந்து கூடி ஆண்டு வாரா கணவனோ மனைவியோமா அங்கே மனைவியோமா கவலையின்றி ஆண்டு வாரா கவலையின்றி ஆண்டு வாரா கணவனும் மனைவியுமா கவலையின்றி ஆண்டு வாரா இப்பேற்பட்ட பெரும்புளையன் மன்னனுக்கு நான் பேசுறது கேக்கு. இங்கிட்டு பார்த்தா மகடம், அங்கிட்டு பார்த்தா கச்சேரி, நடுசுல பார்த்தா நம்ம ஐயாவுக்கு வில்லுப்பாட்டு. அப்படி இருக்குங்க. அங்கிட்டு பார்த்தா தப்பு செட்டு, நடுசுல பார்த்தா இங்க வாங்குங்க, சொர்க்க வாசல் இங்க தாங்க இருக்கு. பாருங்க. உங்களுக்கு கல்யாணம் முடியலையா? இங்க வாங்க. உங்களை பிரிஞ்சு உங்க பொண்டாட்டி வேற ஒருத்தர் கூட போயிட்டாங்களா? எங்க வாங்க, நம்ம ஐயாவை கும்பிட்டு போங்க. தண்ணியை குடிங்க. இந்த உப்பு தண்ணி, அந்த தண்ணியை குடிங்க, உங்களுக்கு அப்படி முடிஞ்சு போகும். சர்பத்து மாதிரி இருக்கும். ஏங்க இங்க வாங்குங்க. எங்க கூமாப்பட்டில போறீங்க? நம்ம படுக்கப்பத்துக்கு வாங்குங்க, சோடல கோயிலுக்கு. அம்புட்டு அழகா இருக்கு பாத்துக்கோ. இன்னைக்கு இதுதான் ட்ரெண்ட். அவர் கையால ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போனோம்னு வெச்சுக்கோ. யார் கையால? அடுத்த வருஷம் சோடல கையால. கீழ வீட்டுக்காரங்க கையால. சோடல கையாலம்மா. ஒரு எலுமிச்சம்பழம் வாங்குனா எலுமிச்சம்பழம் வேற. டபுள் பிள்ளை, ரெட்ட பிள்ளை. அது பொட்ட பிள்ளை. ஆமா பொட்ட பிள்ளை. எதுன்னு இருக்கு? ஆமா பிள்ளை கிடைச்சா போதாது. நானா அப்படித்தான் இருக்கேன். சரியா? பொம்பளை பிள்ளையா தான் கல்யாணம் முடிக்கலாம், ஆம்பளை பையனா கல்யாணம். அதுக்கு தான் படுக்கப்பத்துக்கு வந்திருக்க. பரவ சும்மா வா. ஆயாண்டிய கும்பிடணும். விரதம் இருந்து வந்திருக்கேன் தாய். சொன்னாங்க. விரதம் உங்க வீட்டு எங்க வீட்டு விரதம் கிடையாது. 8 நாளைக்கு வாயில பச்சை தண்ணி பல்லு படல. பச்சை தண்ணி பல்லு படல. மூக்குல சாப்பிடுவியா? பச்சை தண்ணி பல்லுல படல பாத்துக்கோ. ஏமடி கேக்கணும். எப்படியோ ஒரு பச்சை தண்ணி குடிக்க வேண்டாம்டா. சோறு சாப்பிடுவியா? காலையில என்ன செய்வேன் தெரியுமா? வெறும் 4 செவ்வாழை பழம் 1 லிட்டர் பால் குடிச்சிட்டு தூங்கிடுவேன். பால்ல தண்ணி கலந்துக்க மாட்டாங்க. பால்ல தண்ணி கலக்க மாட்டேன், பியூர் பால். பால் என்ன பால்? எருவ மாட்டு பால்.
அதான் நல்லா கட்டியா இருக்கு பாத்துக்கோ. மதியத்துக்கு வெறும் 3 செவ்வாய் போல 2 லிட்டர் பால் தான் குடிப்பேன். 2 லிட்டர் தண்ணி கலக்க மாட்டேன், படுத்துறேன் குடிச்சிட்டு. அவ்வளவுதான். நைட்டுக்கு ரொம்ப சாப்பிட முடியாது பாத்தியா, ஒரே ஒரு செவ்வாழை பழம் 6 லிட்டர் பால் குடிப்பேன். அவ்வளவுதான். குடிச்சிட்டு விடிய விடிய பட்டி தான். விடிய விடிய வரதும் விடிய விடிய பல்லுல பச்சை தண்ணி படாது. அப்படி 8 நாள் இருந்து வந்திருக்கேன். கண்ணே திறக்க மாட்டான். கண்ணே திறக்க மாட்டான் பாத்துக்கோ. உன்ன மாதிரி விரதம் இருப்பாங்களா? அப்படி விரதம் இருந்திருக்கேன். ஏப்பா பையா அடிப்பா. அவளை பால் குடி போய் தான் மடிப்பு விழுந்து போயிருக்க. குடலாம் சுருக்கு விழுந்து கிடக்கு மடிப்பு. இப்பேர்வட்ட பெரும்பளைய மன்னனுக்கு ஒரே ஒரு பெரும்பளச்சி என்ற மனைவியோடு மன்னவரும் தேவியுமாக. மன்னவரும் தேவியுமாக. மைக்கும் இந்த ஸ்டாண்ட் எவ்வளவு ஒற்றுமையா இருக்குன்னு பாத்திருக்கியா? அப்படி இருக்காங்க. இப்ப மைக் மட்டும் இருந்தா 24 மணி நேரம் நம்மளால வச்சு படிக்க முடியுமா? முடியாது முடியாது. மைக் இருந்தாலும் போதாது, தாங்கி பிடிக்க ஒரு ஸ்டாண்ட் வேணும். இந்த செல்லும் இந்த பாப்பாவும் போல. அதனால ஒரு மனைவி மட்டும் இருந்தா அது போடாது, தாங்கி பிடிக்க ஒரு கணவன் வேணும். ஆமா, கணவனான இந்த மனைவியா இருக்கணும், மனைவனை புரிஞ்சுக்கிட்டு கனவியா இருக்கணும். கனவி மனைவி தாய். உன் காதும் ஜோடா போச்சு போ. அது செட்டு ஓவரா இருக்குல்ல, உனக்கு காது கேட்காதுன்னு எனக்கு தெரியும். பெரும்பளைய மன்னனும் பெரும்பளச்சி பெண்ணாலும் பெரும்பளச்சி பெண்ணாலும் எப்படி வாழ்ந்து வருகிறார் தெரியுமா? எப்படி அம்மா வாழ்ந்து வர. ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாய் வாழ்ந்து வரா. எல்லுக்கு என்னை போலே இணை விரியா தோழர் போலே ஒரு பூவும் நல்ல நாரும் போலே ஒரு பூவும் நல்ல நாரும் போலே மிக பொருத்தமோடு வாழ்ந்து வரா. பூவும் நல்ல நாரும் போலே பூவும் நல்ல நாரும் போலே பொருத்தமோடு வாழ்ந்து வர. ஒரு கணவன் மனைவின்னு சொன்னா ஆமையா, ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒற்றுமையாய் வாழ்ந்து வரணும். ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒத்துமையாக வாழ்ந்து வராங்க. அப்படியாக பெரும்பளையினும் பெரும்பளச்சியும் வாழ்ந்து வரக்கூடிய நேரம் ஏகபோகமான சொத்து சகம், ஆடு மாடு, அடுக்குமெத்த வீடு, நஞ்ச முஞ்ச தோட்டம் துறவு எல்லாம் இருக்கு. அடேங்கப்பா, செல்வத்திலும் செல்வம், எல்லா செல்வமும் இருக்கு பெரும்பளையனுக்கு. இலக்க இருக்கே கருவக்காடு. இந்த கருவக்காடு ஊர் அவ பேர்ல தான் பட்டா முடிச்சிருக்கு. மேக்க இருக்கு பாத்தியா மாமர தோப்பு. ஆமா, அங்கூடி சீட்டி போட்டு வச்சிருக்க இடம் பூரா அவன் பேர்ல தான் பட்டா முடிச்சிருக்கு. தெற்க இருக்கக்கூடிய தென்னந்தோப்பு, அந்த சுடுகாடு மோகன் அவன் பேர் தான். வடக்க இருக்கக்கூடிய வாழந்தோப்பு எல்லாம் பெரும்பளையனுக்கு சொந்தம். ஆமா, அந்த திசைநிலையில பஸ் ஸ்டாண்ட் இருக்க அது மோக கொண்டு அவன் பேர்ல தான் பட்டா முடிச்சிருக்கு. ஒரே ஒரு கவலை இருக்கிறது என்று சொன்னாள். அது என்ன கவலை என்று பார்த்தாள். சொத்து இருந்தோ சுகம் இருந்தோ சொத்தையாள பிள்ளை இல்லை. சுகம் இருந்தோ சொத்தையாள பிள்ளை இல்லை. மண் இருந்தோ மதலை செல்வம் இல்லை. ஐயா என் கல்யாணத்துக்கு என் பாப்பாவை தான் நான் வீடியோ எடுக்க கூப்பிடுவேன். வீடியோ திருப்பி திருப்பி எடுக்க. என் கல்யாணத்துக்கு போன வருஷம் என் கல்யாணம் நடந்துச்சு பாத்துக்கோ. ஒருத்தன் போட்டோ எடுக்க வந்தான். இப்படி நினைக்க போட்டோ எடுத்துட்டு போயிட்டான். அவ்வளவுதான். அந்த பாப்பா பாத்தியா அழகா எடுக்கால. எல்லாத்தையும் கவர் பண்ணி எடுக்க. தாலி எடுத்து கொடுக்க வச்சுக்க. தாலி எடுக்கல, போட்டோ எடுக்க மட்டும் தான். தங்கச்சி வேணும்ல. ஆமா வா, இது வேறையா கொடுமை. நீ வாங்க மரமோல, நம்ம கல்யாணத்துக்கு போவோம். அப்ப பார்த்த உடனே ஆமையா, மண்ணி இருந்தோ மண்ணை இருந்தோ மதலை செல்வம் இல்லை. ஐயா ஐயோ இருந்தோ மதலை செல்வம் இல்லை. ஒரு பிள்ளை இல்ல கவலையாது, ஒரு பிள்ளை இல்ல கவலையாது. மன்னனுக்கு பெருங்கவலை இருக்குதையா. சொத்திருந்தும் சுகம் இருந்தும் சொத்தையாள பிள்ளை இல்லை. மண் இருந்தும் மன இருந்து ஒரு மத என்னையா செய்த அழுதா பெருமுளைச்சி. ஒரு பிள்ளை இல்லைன்னு சொல்லி என்ன அழுதா. நீ மூக்க சிந்து தண்ணி குடிச்சு அழுகுற. அலற அலற அலறமா அலற. உன் குடலை மாற்றி போட வேண்டி இருக்கு.
அங்க மாசமாயிட்டாலோ இங்க இப்பதான் கொண்டு வந்துகிட்டு இருக்கு. அப்ப ஒரே ஒரு பிள்ளை இல்லை என்று அங்க அக்கா பிள்ளைல தான் படிக்கணும். அவங்க இப்பதான் பிள்ளையார கும்பிடுறாங்க. அங்க இப்பதான் பிள்ளையார கும்பிடுறாங்க. சரியா போச்சு. நீ பார்த்தா 30 வயதாச்சு மண்ணா எனக்கு முடிதறிக்க ஒரு பிள்ளை இல்லையே. ஆமையா 40 வயதாச்சு மண்ணா இந்த நாடாள ஒரு பிள்ளை இல்லையே. என் கணவா ராஜமன்னவா 50 வயதாச்சு மண்ணா எனக்கு ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல என்ன ஆதரிக்க ஒரு நாதி இல்லையே. ஆமையா எந்த விதமான பாவமும் செய்யலைய மண்ணா எனக்கு எதற்காக பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை என்று சொல்லி ஒரே ஒரு பிள்ளைக்காக தப்பிதமாக நடக்கவில்லை மன்னா. ஐயோ நான் தவறிதலாக நடக்கவில்லை. கோயில்வாடியில வந்து அலையா வந்திய பிள்ளை உனக்கு எங்க தெரியும்? எப்ப பிள்ளை அழுதுட்டா அழு நான் சிரிக்கேன். எதிர்த்த வீட்டுக்காரி 7 பிள்ளைக்கு தாயா இருக்கா. அதுக்கு நான் அம்மி கொலை வச்சா குத்த முடியும்? அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளைய பத்தி அம்மி கொலை வச்சா குத்த முடியும்? அது மட்டும் இல்ல தாயி, ஆண்டவன் கொடுப்பாரு. அடுத்த வீட்ல வாக்கப்பட்டு வந்திருக்காளே அனிதா, அவ 6 பிள்ளைக்கு தாயா இருக்கா. அவ இப்பதானே கல்யாணம் முடிச்சா. அவளை விட்டுட்டு அவ யோகம் நீ லவ் பண்ணிட்டு தானே கல்யாணம் முடிச்சா. வாடி போயிட்டால. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு அவ புருஷன் சண்டைக்கு வரணும். பிளாக் பண்ணி போட்டு அவன கல்யாணம் முடிச்சிட்டு போயிட்டா. அதான் காலேஜ்ல லவ் பண்ண கூடாது. அது மட்டுமா தாயி, பக்கத்து வீட்ல இருக்கலே பாத்திமா மர்மோ பத்மா, அவ 10 பிள்ளைக்கு தாயா இருக்கா. இல்ல பத்தால பத்து பொறாமப்படாத. பொறாமப்படல தாயி. அப்பா புருஷனுக்கு வேற வேலையே இல்லையா? மாசம் மாசம் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிட்டே இருக்கான். பாறா செக்கப்பு செக்கப்பு செக்கப் பண்ணிட்டு. ஓஹோ. அது மட்டுமா, முத்தத்துல இருக்கல மூக்காய் மர்மவ ராக்காய். ராக்காய் கல்யாணம் முடிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. 3 பிள்ளைக்கு தாயாயிட்டா. எப்படி பெத்தா? 1 வருஷத்துல டபுள். ஆனா எனக்கு என்ன பெத்தா வயத்துல பிரண்டை கட்டி தான் அடிக்கணும். என் பாதகத்தி, நான் பூக்கும் காலத்துல பூமாரி, நான் பூக்கும் காலத்துல பூமாரி ஓடணும் மன்னவா. ஐயோ மன்னா, நாங்க இருக்கட்டுமா எந்திரிச்சு போகட்டுமான்னு சொல்ல போறாங்க. இல்லதா அப்ப நான் நிலா நிலா மாதிரி பண்ணட்டா? சரி. ஒரு மரமா இருக்கட்டும், ஒரு செடியா இருக்கட்டும், ஒரு கொடியா இருக்கட்டும், பூக்கக்கூடிய காலத்துல பூத்தே ஆகணும். கண்டிப்பா பூத்தாதான் அந்த மரத்துக்கும் மரியாதை, மரத்தை வச்சவங்களுக்கும் மரியாதை. அது போல பெரும்பொழிச்சி சொல்லுகிறா. ஆமா, என்ன சொல்லுகிறா தெரியுமா? நான் இவ்வளவு நாள் குழந்தைய பெக்காம இருந்தேன்னு சொன்னா அப்ப எனக்கும் மரியாதை இல்ல, என்ன பெத்த தாய் தகப்பனுக்கும் மரியாதை இல்ல. பூக்கும் காலத்துல பூ மாறி போனேனோ மண்ணா. ஆமா, எனக்கு எதற்காக பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை. இவ வேற துணை துணைகிட்டு இருக்க மாதிரி இவளுக்கு ஒரு குழந்தை கொடுக்க போகமில்லை. எதிர்த்த வீட்டுக்காரி என் அவமானமா பேசுகிறேன். என்னமா சொல்லுறா? மலடி மலடி என்று இந்த மாநிலத்தில் பேசுறார்களே மன்னா. மன்னவா மலடி பட்டோம் மாறு முன்ன சண்டாளி மாண்டிட்டாலும் குத்தமில்லை. நான் பெண்ணாக பிறக்கலாமா, இந்த பூமியிலே வாழலாமா? இந்த அவன பாரு இப்படி கை கொடுக்கான். மங்கையாக பிறக்கலாமா, ஒரு மதலை இல்லாத மலடி இப்படி கொடுக்காந்தா. எதுக்கு ஆறுதல்? இப்படி அடிச்சப்பல உடனே இப்படி கொடுக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அங்க உங்களுக்கு தெரியாது, தெரியும், எங்களுக்கு தெரியும். என் மன்னவனே மணவாளா எப்படி அழுது புலம்புகிறாள் தெரியுமா? தன் கணவனை அழைத்து எப்படி அம்மா அழுது புலம்புகிறாள். எங்க வாரா என்ன எனக்கு வாய்த்த பிராணனா கூட்டு வண்டி கட்டிக்கிட்டு குச்சாலம் போனோமானா. குச்சாலத்து மக்கள் எல்லாம் குச்சாலத்து மக்கள் எல்லாம் என்ன குழந்தை இல்ல மலடி என்பார். குச்சாலத்து மக்கள் எல்லாம் குச்சாலத்து மக்கள் எல்லாம் குழந்தை வார மலடி என்பார். மன்னவரம் மணவாளா மகுடம் முடி ராஜமண்ணா மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு மலையாளம் போனமானா. மலையாளத்து மக்கள் எல்லாம் மலையாளத்து மக்கள் எல்லாம் மதலை இல்ல மலடி என்பார். மலையாளத்து மக்கள் எல்லாம் மலையாளத்து மக்கள் எல்லாம் வாராளே மலடி என்பார். கூட்டு வண்டி கட்டி குச்சாலம் போனாலும் குச்சாலத்து மக்கள் எல்லாம் குழந்தை இல்லா மலடி என்கிறாள். அண்ணா வாராளே மலடி என்பாரு மண்ணா. பெண்ணா
பறக்கும் முன்ன ஒரு கல்லா வறந்திருந்தா என்ன கடவுளைன்னு வணங்கி இருப்பாங்களே. என் மன்னவனே மணவாளா, என்ன பெத்த மாதாவும் ஆமம்மா நான் கருவா இருக்கும் போது கருமருந்த தின்றாள் இல்லை. நான் பெத்த இப்படி பண்ணிருப்பாளோ என்று நான் கை குழந்தை இருக்கும் போது கள்ளிப்பாலை கொடுத்தாள் என்ன குறை வந்திருக்குமோ. நான் பெண்ணா பிறக்கணுமா, இந்த பூமியில வாழணுமா? நீ பிறக்கவே செய்யாத, நீ ஆணாவே இருந்துக்கோ. அதான பார்த்தேன். சரி என்று சொல்லி பெரும்புளச்சி அழுது புலம்புகிறா. அவ பெரும்புளச்சி தன் கணவனை இழைத்து அழுது புலம்புகின்றா. புருஷன்கிட்ட தான் அழுவா. சரி பெரும்பளை ஆறுதலை சொல்லுகிறாரு. பிள்ளை இல்லைன்னு சொல்லி புருஷன் அழுதலோட பக்கத்து வீட்டுக்காரட்ட சொல்லி அழுவலாம். அவன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான். ஏன் தப்பு இல்லையா? அவன் வந்து பேச்சியம்மா கோமரத்தாடி. நீ கரெக்டா 12 மணிக்கு வார கொடைக்கு எனக்கு ஒரு சல்லடமும் ஒரு குள்ளா வாங்கி உனக்கு ஒரு 8 பிள்ளை பொம்பளை பிள்ளை பறக்கும் அப்படின்னு திருநாறு போட்டுட்டானுங்கன்னா கண்டிப்பா பறக்கும். கரெக்டா 12 மணிக்கு முருசத்து கூட பிறகு சரி பொட்டை கோழியும் கோழி முட்டையும் கொண்டு வா. எங்க வரணும்? திசைப்பள்ளி கொடுக்கணும், சுடுகாட்டுக்கு வா, பரிகார பூசை செய்யணும். ஓ அப்படி செய்யணும் பாத்துக்கோ. அதனால பக்கத்து வீட்டுக்காரனை சொல்லுதான். ஆனா தாளக்காரன் பார்க்காம பாத்துக்கோ. குழந்தைல பக்கத்து வீட்டுக்காரனை சொல்லுதானா. சரி ஆரியங்க பால மாதிரி பாப்பாக்கு போன மாதிரி பெரும்பளையின் ஆறுதலை சொல்லுகிறாரு. அம்மையா கவலைப்படாத அம்மா, கவலைப்படாதே கவலைப்படாத அம்மா, கவலைப்படாதே கணவனானும் இருக்கணுமா, கவலைப்படாதே கணவனானும் இருக்கணுமா, கவலைப்படாத கவலைப்படாத பெரும்புளச்சி கவலைப்படாதே, கவலைப்படாத தாயே கவலைப்படாதே, கணவனானும் இருக்கணுமா, கவலைப்படாதே ஹஸ்பண்டும் இருக்கணுமா, கவலைப்படாதே வருத்தப்படாத வருத்தப்படாதே வருத்தப்படாத பெரும்புளச்சி வருத்தப்படாதே மன்னனானும் இருக்கணுமா, வருத்தப்படாதே மன்னனானும் இருக்கணுமா, வருத்தப்படாத அடே வருத்தப்படாத பெரும்புளச்சி வருத்தப்படாதே வருத்தப்படாத ஒய்ஃபு வருத்தப்படாதே வீட்டுக்காரர் இருக்கணுமா, வருத்தப்படாதே லவ்வரும் இருக்கணுமா, வருத்தப்படாதே. என்னங்க பிள்ளை இல்ல பிள்ளை இல்லன்னு தொணதங்காட்டி ஏடா பிள்ளை இல்லாத குறை பிள்ளை இல்லாதவளுக்கு தானடா தெரியும். உனக்கு ஆம்பளை பிள்ளை மேல ஆசை இருக்கா? ஆமாங்க. என்ன எடுத்து இடுப்புல வச்சுக்க? இல்ல பைத்தியக்காரனே. ஏல எனக்கு பொட்ட பிள்ளை மேல ஆசை இருந்தா ஒன்னு எடுத்து வச்சுக்க. இல்ல பண்ணி என்ன சொன்ன? பிள்ளை இல்லனா ஒண்ணு எடுத்து வச்சுக்கணுமா? இந்த 4 சவுத்துக்குள்ள சொல்லிக்கடல உனக்கு நான் குழந்தை எனக்கு நீ குழந்தைன்னு சொல்லிக்கிறேன். இப்படி கூட்டத்துல வந்து இருக்கும்போது என் கூட படிச்ச பொம்பளை என்ன கேப்பா? என்ன கேப்பா? ஏடி கல்யாணம் முடிச்ச உனக்கு எத்தனை புருஷன் இருக்கனா கேப்பா? காலேஜ்ல அத்தனை பாத்தி எனக்கு என்னைக்கு கெட்டு அட பைத்தியக்காரி, கல்யாணம் முடிச்ச உனக்கு எத்தனை குழந்தை இருக்குன்னு கேப்பா? குழந்தை இருக்குன்னு கேப்பா. அப்படி கேக்கும்போது 17 ஆம்பளை பிள்ளை 14 பொம்பளை பிள்ளைன்னு சொன்னா எனக்கு எவ்வளவு கௌரவமா இருக்கும். அத்தனை பிள்ளை கேக்க உனக்கு. அத விட்டு நான் காய் வெட்டி கட்டிட்டு வர மாதிரி இருக்க தோல்ல துண்ட போட்டு புருஷனை பார்த்து கை நீட்ட முடியுமா? அதான் என் பிள்ளைன்னு சொல்லி உன்னை பார்த்து காட்டணும் காரி துப்பிடுவா. சரி ஏ மன்னவனே மணவாளா சீமானே எந்துரையே நான் என்னையா செய்யட்டும்? ஏ மண்டா நமக்கு அழுதாலோ இல்லையோ நீங்க நல்லா அழுதீங்க. ஏத்தா நாய் வேஷம் போட்டா குலைக்கணும், கழுத வேஷம் போட்டா செமக்கணும். என்ன பண்ண முடியும்? நாங்க இந்த வேஷம் போட்டுக்க செமந்துதான் ஆகணும். அப்ப வயிறு பசிச்சா என்ன செய்யலாம்? சாப்பிடணும். போய் சாப்பிட்டுருவோமா? வயிறு பசிக்கு இதாகாமட்டியால பார்த்து சொல்லுங்க சீக்கிரம். சரி அப்போ பெரும்பளைய மன்னன் மன்னவன் ஆறுதலை சொல்லித்தான் பார்க்காரு. ஆமம்மா இருந்து எப்படி எப்படி அழுது புலம்புகிறாளானா எப்படி அழுது புலம்புகிறாள் ராஜ மன்னா ராஜ மன்னா ராஜ மன்னா ராஜ மன்னா எனக்கு வைத்த பிராணநாதா பிராணநாதா ஆண்டிய தாடித்தே கொடுமை செய்தேனோ பிச்சை வாங்க வந்தவரை மன்னா பின்னால் வர சொன்னேனோ மன்னா கறிக்கரைக்கும் தேங்காயில் மன்னா கறிக்கரைக்கும் தேங்காயில் என்கிட்ட கையேந்த பிள்ளை
கையேந்த ஒரு பிள்ளை இல்ல அப்படின்னு அர்த்தம் என்னம்னா என்ன தாயி அழுதெல்லாம் போதும். சரி ஏத்த வீட்டுக்காரி ஒரு சிலு தேங்காய் வாங்கிட்டு வருவோம். கறிக்கு ஒரு சிலு தேங்காய் வாங்கிட்டு போறோம். அம்மா 10 பிள்ளை முது ஏமா எனக்கு கொஞ்சம் தேங்காய் கூட நிக்கி. அவ சட்டி கரைச்சு போடையா அந்த 10 பிள்ளைகளுக்கும் பங்கு வைக்கியா? இவ பெரும்புளச்சி சொல்லுதா என்ன சொல்லுறா? வீட்டுல மூடையா தேங்காய் இருக்க மாட்டா கையேந்த எம்மா எனக்கு கொஞ்சம் தேங்காய் கூட. அதனால தான் சொல்லுகிறா கறிக்கும் தேங்காயில கையேந்த பிள்ளை இல்ல. ஒண்ணு பண்ணு அப்போ உன் வீட்டுல இருக்கல அவன் வீட்டுக்கு நீ அள்ளி கொடுக்க வேண்டியதானே? அது பண்ண மாட்டல? பிள்ளை அவ தருவாளா? அது தருவாளா? எடுத்து வச்சுக்கிட போறா. நல்லா தருவா. ஹாய் ஓடியா கருப்பா. நான் குளிக்க அரைக்கும் மஞ்சள்ல என் கூட குளிக்க ஒரு பிள்ளை இல்ல. நான் அந்த ஆத்தாங்கரையில உட்கார்ந்துகிட்டு இவ்வளவுக்கு கெட்டிக்கிட்டு என்னத்த இப்படி கெட்டிக்கிட்டு இப்படி கல்லுல மஞ்சள் உரசி இப்படி மேல தடவை வழுக்கு பாறையில பெருமுளச்சி மஞ்சள் உரசையில இப்படி மஞ்சள் வருஷம் பாத்துக்கோ. இதை நான் ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னா என் கூட வந்து அம்மா எனக்கும் மஞ்சள் பூசுன்னு சொல்லும் அப்படின்னு கேக்கும். அப்படி நம்ம குளிக்க வைக்கும் மஞ்சள் என் கூட குளிக்க ஒரு பிள்ளை இல்லையே வண்ணவ. தட்டில போட்ட சாதம் மாறி உண்ண ஒரு பிள்ளை இல்ல. நான் தட்டுல சோறு போட்டு வச்சிருக்கேன் அதை எடுத்து திங்க ஒரு பிள்ளை இருக்கா. இலையில போட்ட சாதம் ஐயோ தெய்வமே எடுத்து உண்ண கூட ஒரு பிள்ளை இல்ல. அது மட்டுமா மண்ணா அந்த நரகுலத்து தண்ணீரில நின்று அலம்ப ஒரு பிள்ளை இல்லையே வண்ணவா. ஒரு குடத்துல தண்ணி கொண்டு வச்சிட கூடாது. அப்பதான் பால் காப்பி ஆத்தி குடிப்பான். அந்த கையோட குடத்துக்குள்ள ஊட்டி அந்த காப்பி கப்போட உள்ள குடப்புக்குள்ள முக்கிய அளப்புதக்கு ஒரு பிள்ளை இல்லையே. அடுத்து எங்க அக்கா என்ன செய்வா? இவர் வேணுமா தத்து எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போய் மண்புழு பிடிச்சிட்டு வந்து வீட்டுக்குள்ள விட்டுருப்பா. மண்புழு இல்ல நத்தைய ஊரம் பிடிச்சு குடத்துல விட்டுட்டாங்க அக்கா. அது மட்டுமா மண்ணவா? சேட்டை பண்ணையாவது ஒரு பிள்ளை வேணும். ஆமா பிள்ளை பெத்தவாளும் வருத்தப்படுதா பிள்ளை இல்லாதவளும் வருத்தப்படுதா? மாசமா இருப்பா பத்தியா அவளும் வருத்தப்படுவா. யாமடி கேட்கணும் பிள்ளை பெத்தவா ஏன் வருத்தப்படுதா தெரியுமா? வந்ததும் சரியில்லை வாச்சதும் சரியில்லைங்க. யாரு உங்க அம்மா? வந்ததுனா யாரு? எங்க அம்மாவுக்கு புருஷன் எனக்கு அப்பா. வந்தது எந்த நேரத்துல உன கூட்டு வந்தா வீட்டு பின்னால நிக்க ஊரம் கடங்காரங்க கடன் இழுத்து போட்டுட்டு இருக்கான் புருஷன். வாச்சதுனா யாரு தெரியுமா? எங்க அம்மாவுக்கு நாங்க 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகள். இந்த 3ஆவது பிள்ளைய பெத்தெடுத்தா ஆபரேஷன் பண்ணி பெத்தெடுத்தா ரெண்டாவது பிள்ளைய பெத்தெடுக்கும் போது ஒரு குத்து சாப்பிடணும்னா வயிறு வீங்கிட்டு போகுதுங்க. அப்படி அதான் வந்ததும் சரியில்லை வாச்சதும் சரியில்லைங்க. அடுத்து பிள்ளை இல்லாதவா ஊர்காரங்கிட்ட பிள்ளை இல்லாதவா எனக்கு குழந்தை இல்லைன்னு வருத்தப்படுதா? ஆமா பிள்ளைய வயித்துல வச்சிருப்பாளே அத 8வது மாசத்துல நீ பெத்தி வையா. அம்மா எனக்கு வலிக்க எனக்கு திட்டு முட்டை அடிக்க இந்த பிள்ளைய பெக்க முன்னால இவனை கல்யாணம் முடிக்க முன்னாமே இருந்திருக்கலாமே. யோ என்னையா துணியை சோப் போட்டுரும். துணியை சோப் போடும். டாக்டர் ஒரு கோழி முட்டையை கூட தூக்க கூடாதுன்னு இருக்காரு. பெட்ரெஸ்ட் சரி அதனால இருக்கவனும் ஜங்கல்படுவா இல்லாதவனும் ஜங்கலப்படுவா. அப்ப பெரும்பளச்சி பெண்ணானவள் ஆமம்மா நான் எந்த விதமான பாவமும் செய்யலையோ மண்ணா எனக்கு எதற்காக வெள்ளை இல்லை எதற்காக வெள்ளை இல்லை ஆண்டியை தான் அடித்தேனோ அறக்கொடுமை செய்தே அழாதமா செய்தேனோ பிச்சை வாங்க வந்தவரை நானும் பின்னால் வர சொன்னதுண்டோ ஏ தாயில்லாத பிள்ளைகளை மன்னவா தலையில் எட்டி அடித்தேனோ ஒரு அன்னம் என்று வந்தவரை மன்னவா அடுத்து வர சொன்னேனோ அன்னமெண்டி வந்தவரை அன்னமெண்டி வந்தவரை அடுத்து வர சொன்னேனோ. மன்னா எதுவும் பாவம் செஞ்சனா? ஏதாவது பாவம் செஞ்சிருப்பியோல? ஆண்டி அடித்தேனா அற கொடுமைகள் செய்தேனா? அற கொடுமைகள் செய்துட்டேனா? பிச்சை வாங்க வந்தவர பின்னால வாங்க அப்படின்னு சொன்னனா? 10 ரூபா போட்டு மீதி 9 ரூபா சில்லறை எடுத்துக்கிடுவேன். ஒண்ணியா 1 ரூபா கொடுப்பியா? ஆமா 1 ரூபா கொடுப்பேன். அந்த மனசு யாருக்கே வரும்? சரி நீங்க இதே சொல்லி அழுதுகிட்டே இருங்க. ஆமோ அமையா இப்படியாக பெரும்புளச்சி பெண்ணான் அழுது கொண்டிருக்கும் போது நான் தானே மன்னா மலடானே இந்த நாட்டில் உள்ளோர் தான் சிரிக்க இந்த நாட்டில் உள்ளோர் தான் சிரிக்க நான் வச்ச பொருள் தொட்ட பொருள் எல்லாமா இப்படி மலடா போகணும். ஏமா அழுவுத? மந்தையில மேய்ந்து வரும் மயில பசு மலடாச்சு மந்தையில மேய்ந்து வரும் மழல பசு மலடாச்சு குப்பையில மேய்ந்து வரும் குறுங்கோழி மலடாச்சு குப்பையில மேய்ந்து வரும் குறுங்கோழி மலடாச்சு மன்னா வேலியிட மேய்ந்து வரும் மன்னா மேய்ந்து வரும் ஒரு வெள்ளாடு மலடாச்சு மன்னா வெள்ளாடு மலடாச்சு வேலியிட
அதுவும் பூக்களை. அது மட்டுமா மண்ணா? வீட்டை சுத்தி சுத்தி வரதே ஒரு வெள்ளை பூனை. அந்த வெள்ளை பூனையும் மலடாச்சு. இந்த பாதகத்தி வளர்த்த பூனை மந்தையில மேய்ந்து வரும் மயில பசு மலடாச்சு. அந்த குப்பைய கிண்டி வரும் குறுக்கோழி மலடாச்சு. ஏளிய சுத்தி மேய்ந்து வரும் வெள்ளாடும் மலடா போகுத மண்ணா. மண்டவா நம் பாதகத்தி சண்டாளி இந்த உலகத்துல இருந்தா என்ன இழந்தா என்ன? ஐயோ இருந்தாலும் நாம இழப்போம் ஐயா. இறந்து போயிட்டாலும் குஞ்சம் இல்லை, குஞ்சம் இல்லை. நாம வாழ்ந்தாலும் இழப்போம் ஐயா. வாழ்ந்தாலும் இழப்போம் ஐயா. சண்டாளி பாண்டு போயிட்டாலும் குஞ்சம் இல்லை. இறந்து போனா குச்சம் இல்ல. பிள்ளை இல்லாத நான் இருந்தா என்ன இறந்தா என்னன்னு சொல்லுகிறான். பிள்ளை இல்லாத மனைவி நீ அழுவுத அங்க கொண்டாடத்த பாரு. ஓ மண்ட அழகா இருக்கு. நாங்க அழுதுகிட்டு இருக்கேன். அவரு சிஞ்சுக்கு நாக்கடி நான் பிள்ளை இல்லாம வருத்தத்துல இருக்கேன். அவங்களுக்கு அது ஏழேலம் குயிலே ஏழமர வயல என்னகிட்ட. நீ சேலை ஒழுங்கா கட்டிட்டாலே அப்பதான் பாப்பாங்க எல்லாரும். கேப்பி மூடு குழந்தை இல்லாத குறை தீர்ந்து போச்சு. அவ்வளவுதான். அப்ப பெரும்பளச்சி பெண்ணானவள் அழுது புலம்ப வாயை திறந்து சும்மா சொன்னதா படித்தா பாரு என்ன முது தொலை உரிச்சு அழுது புலம்பி ஆளோட்டப்படுகிறா. பார்த்தான் பெரும்பளையன். எம்மா கவலைப்படாத. சரி ஆண்டவனுடைய அருள் இருந்தால் ஆண் பிறக்கும் பெண் பிறக்கும். அந்த ஈசனோட அருள் இருந்தால் நமக்கு எப்படியாவது குழந்தை கிடைக்கும். நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல்லுங்க சுவாமி. பணம் கொடுத்து ஒரு பிள்ளை வாங்கி வளர்த்தா என்ன? ஐயோ மன்னவா என்ன பணம் கொடுத்து பிள்ளை வாங்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே பெரும்பளச்சி ஆமம்மா பார்த்தாள். பெரும்புளச்சி அப்பம் பார்த்தாள். பெரும்புளச்சி பெண்ணானவள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? காசுக்கு ஒரு பிள்ளை வாங்கி கடை தருவில் விட்டோமானாள். கடை தருவோ நிறைந்திடுமா? கடை தருவோ நிறைந்திடுமா? என்னை கண்ட சன்னம் மதிப்பார்களா? கடை தெரிவோ நிறைந்திடும். மதிப்பார்களா? பந்தலும் தான் நிறந்திடும். பந்தலும் தான் நிறந்திடும். பார்த்த சேனோ மதிப்பார்களா? ஏ கூறுகட்ட மனுஷா இப்படி பணம் கொடுத்து ஒரு பிள்ளைய வாங்கி வளர்க்க சொல்லுறீங்களே, உங்களுக்கு அறிவு இருக்கா? ஆமாம்மா.
சரி பணம் கொடுத்து ஒரு பிள்ளைய வாங்கி ஆமையோ பந்தலில விட்டோமானா பணம் கொடுத்து ஒரு பிள்ளையை வாங்கி இந்த பந்தலில விட்டோம்னு சொன்னா பந்தலும் நிறைந்திடுமா என்னை பார்த்த சனம் மதிப்பார்களா பார்த்த சனம் மதிப்பார்களா மன்னவா தெத்துக்கு ஒரு பிள்ளை வாங்கி தெருவுல விடட்டுமே இந்த தெருவுல விட்டாலும் இந்த தெருதான் நிறைஞ்சிடுமா தேசத்தார் தான் மதிப்பாரு ஒரு பிள்ளை வந்தா அந்த தெரு நிறைஞ்சிருமா அது மட்டுமா மன்னா என்ன எத்தனைதான் பிள்ளை இருந்தாலும் தான் பிறக்கணும் பிள்ளை தன்னோடு பிறக்கணும் பிறவி எப்பதான் இருந்தாலும் கூட பிறந்த அந்த ரத்தம் தான் துடிக்கும் ரத்தம் துடிக்குமோ பக்கம் துடிக்குமான்னு பார்த்தா ரத்தம் தான் துடிக்கும் பாத்துக்கோ பக்கத்து வீட்டுக்கார தங்கச்சி ஒன்றை வந்து துடிப்பாளா பக்கம் பாக்கெட்ல பணம் இருக்க வரைக்கும் துடிக்கும் பாக்கெட்ல பணம் இல்லைன்னு நினைச்சா பக்கத்துல வந்தாலும் தூரம் ஓடி போத்து போயிரும் உனக்கு தெரிஞ்சா நல்லது ஆனா ரத்தம் வந்து அப்படி கிடையாது வாழ்ந்தாலும் துடிக்கும் இறந்தாலும் துடிக்கும் இருக்கும் போதும் துடிக்கும் இல்லைனாலும் துடிக்கும் பணம் வந்தாலும் துடிக்கும் வரலனாலும் துடிக்கும் வசதி இருந்தாலும் துடிக்கும் இல்லைனாலும் துடிக்கும் அதான் அண்ணன் அதுதான் ரத்தம் பாத்துக்கோ ஆமா ஆனா நானும் அப்படி கிடையாதா தாய்க்கு பின் தாரம் சொல்லிட்டு ஓடிடுவேன் தங்கச்சிலாம் கிடையாது தாய்க்கு பின் தங்கச்சிலாம் கிடையாது தங்கச்சி எங்க லிஸ்ட்லயே கிடையாது தாய்க்கு பின் தாரம் 24 வயசு வரை அம்மா வளர்ப்பா 25 வயசுல இருந்து 80 வயசு வரை வாழ்ந்தாலும் செத்தாலும் வீட்டுக்காரி தான் வளர்ப்பா தாய்க்கு பின் தாரம் வருமே தவிர தாய்க்கு பின் சிஸ்டர் வராது ஒருபோது வராது நீ போய் உன் புருஷனா வள கிழக்கை உதிக்கும் சூரியன் மேற்க உதிக்கால உதிக்குமே தவிர தாய்க்கு பின் தாரம் மட்டும்தான் போயிட்டு விட்டா நான் போ தங்கச்சி தேவல நான் ஜாயிண்ட்காரியை வச்சு படிப்பேன் திருச்சாலனா திவ்யா திவ்யாலனா உங்க அம்மா டை அடிச்சனால வச்சு வாழ்ந்துக்கிடுவேனே தவிர ஒருபோது ஏந்தி நிக்க மாட்டேன் எடுத்து நிக்க மாட்டேன் முட்டை விடுத வாத்து எல்லாம் அவ்வளவுதான் என்னதா முட்டை விடுத வாத்து முட்டை விடுத வாத்தா கொஞ்ச நாளைக்கு தான் முட்டை விடும் சீசன் டைம் தானே முட்டை விடுது அவ்வளவுதான் சீசன்ல எல்லாம் முட்டை எங்க வரும் சரி அம்மா அம்மா பெரிய புலச்சி வாத்தா கதைக்கு வா சரி இப்படி அழுது புலம்பும் பொழுது அவன் இன்னும் அழுதுகிட்டே தான் இருக்கலாம் குழந்தை இல்லைன்னு பாருங்க என்ன செய்ய என்ன வேணுமோ தத்து எடுத்துக்கோத்தா குழந்தை சாப்பிட வர இல்ல சரி வயிறு வர பசிக்கு வயிறு பசிக்கும்ல இன்ஜின் சிறுசு தானத்தா காலையில போட்ட சோரே ஓடும் நல்லா ஓடும் சரி இப்படி அழுது புலம்பும் பொழுது ஏ மண்ணா நமக்கு எதுக்காக பிள்ளை இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்க செய்யற தொழில்னாலதான் நமக்கு பிள்ளை இல்ல சிலுப்பட்டு ஆஞ்சுபடும் பாத்துக்கோ சொந்த தொழில விட்டா சோத்துக்கு பஞ்சம் தன் தொழில விட்டா தலையளவு பஞ்சம் கருந்தொழில வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க கை குழந்தை நமக்கு இருக்காது பெரும்புலச்சி ஏன்னு சொன்னா மாந்திரிக தொழில் சரி அவன் நினைச்சா என்ன வேணாலும் செய்வான் ஆமா ஏன்ட்ட பேசாம ஒருத்தி இருக்கான்னு நினைச்சுக்கோ மைய போட்டா என்கிட்ட பேசுவா கல்யாணம் முடிச்சவனாலும் பேசிடுவாளா எங்க அத்தாமனு சொல்லுவா என்னைய என்கிட்ட எவ்வளவு பேசி டார்ச்சல் பண்ண நினைச்சுக்கோ அவ வேண்டாம்னு நினைச்சா மைய போட்டா தூர போயிருவா அப்பேற்பட்ட தொழில் என்னைய பார்க்க அவளுக்கு பிடிக்கல அவளுக்கு மைய வச்சு நீ பாத்துக்கிட்டே இருப்பா அப்படி தொழில் வச்சிருக்கேன் மயக்க வித்தம் வச்சிருக்கேன் நாளத்தா அது இருந்தாதான் இப்ப நான் எப்படியே பெருப்பேனே அப்பேற்பட்ட மாந்திரிக தொழிலோடு மையோடும் சிவளோடும் மாந்திரவாதி பெரும்பளியன் வாழ்ந்து வருகிறான் அந்த தொழிலை விட்டா என்ன சரி என்று சொல்லி அமையோ பெரும்பளச்சி சொல்லுகிறான் இந்த தொழிலை விட்டா நமக்கு பிள்ளை கிடைக்கும் அல்லவா சரி டீ உன் வார்த்தையை கேக்குறேன் வார்த்தை பொண்ணா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பொட்டி பொறுக்க எல்லாம் மைய எடுத்தா சிமிழ் எடுத்தா வெத்தலை எடுத்தா மூட்டை கட்டி சரி மேல தூக்கி வச்சுட்டான் வீடியோ மேன் என்ன அங்க போயிட்டாரு வீடியோ மேன் கேமராமேன் இங்க வரலையா சிரிப்பா பாரு ஐயோ சரி ஓவிய கலையா இருக்கா அவன் வெக்கப்படுதான் சரி பெரும்பளையன் ஆமம்மா மைய எடுத்து சிமிழ் எடுத்து ஓரமாக கட்டி வச்ச உடனே ஓரமாக கட்டி வைத்த பொழுது சோத்துக்கு பஞ்சமாயி போச்சு சரி அப்ப பார்த்த உடனே ஆமம்மா அப்படி இருக்கக்கூடிய நேரம் வட்ட நல்ல பொட்டு காரி சரிய பட்டு சேலக்காரி வட்ட நல்ல பொட்டு காரி சரிய பட்டு சேலக்காரி வானுயிர சூளக்காரி வந்து நின்னா ஜாலக்காரி எங்க பேச்சு அம்மா நீ எழுந்து ஓடி வாம்மா தாய பேச்சு அம்மா நீ தரடி காக்க வாம்மா எங்க பேச்சு அம்மா நீ எழுந்து ஓடி அம்மா படுக்கப்பட்ட பேச்சு நீ பறந்து ஓடி வாமா வண்ண பட்டு உடுத்தி வகை வகையா பூவை சுத்தி வண்ண பட்டு உடுத்தி வகை வகையா பூவை சுத்தி
மஞ்சள் தாம்பழமா குடத்துல நல்ல எண்ணெயா குளிக்க மஞ்சள் தாம்பழமா வாசன திரவியமா வந்து நின்னா ஓவியம்மா எங்க பேச்சியம்மா நீ எழுந்து ஓடி வாடு தாய பேச்சியம்மா நீ தரணி காத்து தாம்மா எங்க பேச்சியம்மா நீ எழுந்து ஓடி தாய பேச்சியம்மா நீ பறந்து ஓடி வாமோ பச்சைக்கல்லு மூக்கூத்தியாம் பவளம் பதிதாட்டிகையா பச்சைக்கல்லு மூக்கூத்தியாம் பவளம் பதிதாட்டிகையா பஞ்சு மிட்டாய் வண்ணத்தில பளபளக்கும் பட்டாடையா எங்க பேச்சு அம்மா நீ எழுந்து ஓடி வாடு தாய பேச்சு அம்மா நீ பறந்து ஓடி வாமா எங்க பேச்சு அம்மா நீ எழுந்து ஓடி வாமா அடுக்க பத்து பேச்சு நீ பறந்து மையணம் மாமா எங்க பேச்சு அம்மா நீ எழுந்து ஓடி வாமா தாய பேச்சு அம்மா நீ பறந்து ஓடி வாமா எங்க பேச்சு அம்மா நீ எழுந்து ஓடி வாமா தாய பேச்சு அம்மா நீ பறந்து ஓடி இப்படியாக பெரும்புளைய மன்னன் மையம் சிமலையும் எடுத்து ஓரம் கட்டி வச்ச உடனே சரி சோத்துக்கு கஷ்டமாயி போச்சு சோத்துக்கு பஞ்சமா உனக்கு ஒரு வாய் சாப்பாட்டுக்கு வழி இல்ல நமக்கெல்லாம் பஞ்சமே கிடையாதுதா பின்னால சட்டியில வெந்துகிட்டே இருக்கு எப்ப வேணுமோ அப்பப்ப பிச்சு போட்டுக்கோ எப்பதான் வேறதோ தெரியல அப்படிதான் நானும் நினைச்சேன் ஆனா இன்னைக்கு வரதோ ஐயா கோயிலுக்கு சரி சரி சிவராத்திரி நல்லா இருக்கு இந்த அம்மா மண்டை அருமையா இருக்கு லைப்பா இருக்கு இல்ல காப்பி கலர் டை மண்டை அப்படித்தான் இருக்கு செம்பட்டை அப்போ பார்த்த உடனே சோத்துக்கு பஞ்சமான உடனே பெரும்பளச்சி பார்த்தா என்ன செய்கின்றா மண்ணா பெரும்பளச்சி என்னமா பிரச்சனை உனக்கு சாப்பிட்டு பல நாள் ஆச்சு சரி போய் வேட்டையாடிட்டு வாங்களே ஆமா மன்னவா என்று சொல்லி சரி பெரும்பளச்சி வார்த்தை கேட்டு வேட்டையாட வேணுமென்று விருப்பமோடு ஏகி வாரா வேணுமென்று விருப்பமுடன் ஏது செய்வானே வேட்டையாட வேணுமென்று மலையாள தேசத்தில பெரும்புளச்சி வார்த்தை கேட்டு அந்த பெரும்புளைய மன்னவர் காட்டுக்கு தமாரானே அங்க வேட்டையாட வேணும் என்று ஐயா காட்டுக்கு தமாரானே வைர்வசிக்கு வேட்டையாட வேணும் என்று காட்டுக்கு வருகிறான் பெரும்பளையன் வருகிறான் துண்டெடுத்து தோளில போட்டு தோளில் துண்டு போட்டு வர்றான் பாரு பெரும்பளையன் எங்க காட்டுக்கு வேட்டைக்கு வாரான் வருகிறான் வேட்டைக்கு வாரான் ஒரு அணில் சிக்கட்டுமே சரி ஒரு மானு புள்ளி மானு எதுவுமே சிக்க ஆமாம்மா பார்த்தான் பெரும்பளைய மன்னன் எம்மா என்னடி அம்மா எம்மா ரொம்ப முக்கியம் பெரும்பளைச்சி வந்துட்டான்டா வேட்டைக்கு நானே பசியில இருக்கேன் யாத்தா நீ அப்படியே சாப்பிட்டல ஒரு குத்த சரியில்லையா சாப்பிடலையா செமிச்சிட்டா வேறதோ சரி நல்லா அப்படியே சாப்பிட்டுட்டு இப்போ இன்னொரு ரவுண்டு கேட்க உங்களுக்கு தூக்குவாளியில் எடுத்து வச்சுட்டு முடிச்சிட்டு சாப்பிடுங்க அப்படியே எம்மா பெரும்புள்ளச்சி அத்தான் வேட்டைக்கு போயிட்டு வரேன் நீ இருடி வேட்டைக்கு வந்துட்டாரா காட்டுல வேட்டை சிக்கல சரி உச்சி வெயில பாத்துக்க உச்சி வகுந்தெடுத்து உள்ளங்கால் சரி வருது அந்த கச்சேரி நடக்கத பார்த்தா அதுவா வருது பசியில எல்லாம் வருது நிறைய வருது கக்கக்கு இடம் இல்ல சாரி அன்னைக்கு தான் சரியா இருக்கு அங்க போய் கக்கு சரி உன் பொண்டாட்டி அள்ளி போட வருவா அவ என்ன சும்மாவா சரி அப்போ காட்டுக்கு ஆமா காட்டுக்கு வேட்டை சிக்கவில்லை என்று மத்தியான வெயில் பார்த்தீர்களா அது மத்தியால பூச ஒரு சரி ஆலமரத்து வேடல ஆலமர கிளியே சரி அந்த ஆலமர கிளையில
ஆலமரத்து இலையில. சரி வேறல ஆலமரத்துல தாயி ஒரு துண்டை விரிச்சான். துண்டு எடுத்து சரி இப்பதாங்க பெருமளையம் வருதான் பாத்துக்க. இங்க பெருமளையம் வேட்டைக்கு போயிட்டா இப்பதாங்க பெருமளையம் உருவாயிருக்கே செய்தான். சரி பெரும்பளையன் பார்த்து துண்டு எடுத்து விரிச்சு சரி முதல்ல வேணா ஆரம்பிப்போம். அதான் சரி போய் படுத்தான். சரி அசந்து உறக்கும். இப்படியாக பெரும்பளையன் ஆலமரத்தடியில் உறங்கிக் கொண்டிருக்க மேல இருந்து ஒரு காகமானது வந்து நிக்கிறது. அவை விரதம் இருந்து காக்கா ஆம்பளை காக்காவா பொம்பளை காக்காவா? பொட்டை பொட்டை காக்கா. உங்களை மாதிரி பொட்டை கலவை. ஆம்பளை காக்கா எப்படி கத்தும்? ஆம்பளை காக்கா மாதிரி கத்தும் மருமோன. அது இற போடல கத்த மாட்டேங்கி. அது இவ்வளவு நேரம் மேக்கோடி மகட இல்லைங்க நல்ல லைஃபா பேசுனா மகடத்தை படையும் இஞ்சி தின்ன குரங்க மாதிரி உட்காந்தாச்சு. என்னதான் செய்ய முடியும்? வாக்கப்பட்டாச்சுன்னா வேற வழி கிடையாது இல்ல. என்னத்தா கேமரா கேமராவா கண்டிப்பா வேணும் அதுக்கு. அப்போ பார்த்தான் அப்படி அவை விரதம் இருந்து ஒரு மாவுருண்டையை சரி களவு செய்து வந்தது காகம். களவு செய்து கொண்டு வந்தது ஒரு காக்கை. ஒரு காக்கா இன்னொரு காக்காவை பார்த்தோன்னே ஆணு கத்து. ஏன்னா கூட்டத்தோட தான் சாப்பிடும். சரி அதுக்குதான் திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் எழுதியிருக்காரு. ஆமா என்ன எழுதியிருக்காரு? அதை சொல்ல விரும்பல. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. காக்கை கரம் எப்படி தாயி? சரி மறந்துட்டு அக்காக்கை இக்காக்க காக்கா காக்கை கக்கர பக்க சக்கர பக்க காக்கைவின் காக்கை அபிதமான பெரிய காக்கையே காக்கை. இதுதான் திருக்குறள் எழுதுன திருக்குறள் காக்காக்கு. சரி அப்படியாக அந்த காகமானது இன்னொரு காகத்தை பார்த்த உடனே காகத்தை பார்த்த பொழுது என்று கத்தியது. காக்கா என்று கத்தியது. அது வாயில இருந்த மாவுருண்டை பெரும்பளையன் மார்பில வந்து விழுந்தது. பார்த்தான் பெரும்பளையன். அப்படி மாவுருண்டை எடுத்துக்கொண்டு எங்க வருகிறான்? அந்தி இருந்து பயணமாகி மாவுருண்டை எடுத்து கொண்டு பெரும்புள்ளைய மன்ன வரும் அம்மா அம்மா பெரும்புள்ளச்சி 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 அத்தானோட வார்த்தை கேளு வார்த்தை கேளு அத்தானோட வார்த்தை கேளு வார்த்தை கேளு. அங்க ஆபரேஷன் நடக்கு. குடல் வால்வு ஆபரேஷன். பெரும்பளையன் அந்த மாவுருண்டை எடுத்து கொண்டு பார்த்தான். சரி இன்னுக்காக வந்து போட்டிருக்க. இப்படிதான் போன கோயில சொன்னதுக்கு அறுத்து விட்டுருக்காங்க. இந்த கோயில சொன்னோம்னா நமக்கு ஆட்டமா இருக்கும். சரி மாவுருண்டை எடுத்துக்கொண்டு மனைவியை நோக்கி வாரா. ஏம்மா எட்டி பெரும்பளச்சி சம்சாரம் வாங்கங்க நானே பிள்ளை இல்லன்னு கவலத்துல இருக்கிறேன். கவலைப்படாதடா கவலைப்படாத. சரி கண்ணீரத்தோட உனக்காண்டி அத்தா என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு. சோறு கொண்டு வந்திருக்கீங்களா? சோறு திங்கையில இருக்க சோத்து மாடம் அவளை என்னன்னு பாருலா. என்னம்மா அது? பெரும்பளையன் கொண்டு வந்து மாவுருண்டை கொடுத்தான்லவா? மாவுருண்டை கொடுக்கறான். ஏன்னா அவ்வை விரதம் இருந்து செய்யக்கூடிய உருண்டை. அந்த உருண்டையோட மகிமை என்ன தெரியுமா? ஆண்கள் பார்க்க கூடாது. பெண்கள் தான் அந்த உருண்டையை செய்யணும். பெண்கள் தான் அந்த உருண்டையை சாப்பிடணும். ஆண்கள் பார்க்க கூடாது, பெண்கள் பார்க்கணும். நல்ல மொங்க திங்கணும் பெண்கள் மட்டும் தான். ஆனா இப்போ அத போய் திரிக்குதே. ஆண்கள் வந்து அந்த முழிச்சோம்னு கண்ணு தெரியாம போயிருமா. அப்போ அது ஆனா இப்ப திரிக்குது. சுரேஷப்பா ரமேஷப்பா போய் திரிச்சிட்டு வாங்க. சுப்பிரமணியன் கடையில போய் இந்த அரிசி திரிச்சிட்டு வாங்களே அப்படின்னு சொல்றதே இங்க ஆம்பளை தான். அங்க திரிக்கிறது ஆம்பளை தான், அங்க கொண்டு போறது ஆம்பளை தான். என்ன யுகம் கலியுகம். அவை மட்டும் கிடையாது. இப்ப திரிக்க வேண்டாம் கொண்டாட வேண்டாம். பாக்கெட் மாவே இருக்கு. பாக்கெட் மாவே இருக்கா? ஒரு இல்ல. ஆமா ஆமா அப்பேர்பட்ட உருண்டையை தன் மனைவி பெரும்புளச்சிக்கு கொடுத்ததால் பார்த்தாள் பெரும்புளச்சி. பேச்சு பொட்டித்தான். கணவன் கொடுத்த உருண்டை கடவுள் கொடுத்த மாதிரி அல்லவா? அந்த ஆளன் கொடுத்த உருண்டை ஆண்டவனே கொடுத்த மாதிரி அல்லவா? புருஷன் கொடுத்த உருண்டை பகவான் எம்பெருமாளே கொடுத்த மாதிரி அல்லவா என்று சொல்லி மாவுருண்டை எடுத்து ஆமோ வாயில போட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சா. சரி அப்படி வயித்துல போய் ஒதுங்கியது. ஆமா வலது பக்கமாக ஒதுங்கிய பொழுது மாவுருண்டை சாப்பிட்ட காரணத்தால் பெரும்புளச்சி வெண்கொடியானவள் பெரும்புளச்சி பொம்பளை என்ன செய்கிறாள் தெரியுமா? என்னமா செய்கின்ற அன்று முதல் குழி மறந்தாள் அருங்கல்லியால் கர்ப்பமானாள். அன்று முதல் குழி மறந்தாள் அருங்கிலியாய் கர்ப்பமுற்றாள். 5 மாதம் குழி மறந்து முழுகாம இருக்காள. 30 நாள் குழி மறந்து கன்சீவா இருக்கா. 40 நாள் கர்ப்பமானாள்.
காரணத்தால் பெரும்புலச்சி பெண்ணானவள் எத்தா என்ன பெரும்புலையன் வந்து எனக்கு அன்னை மாறி பெரும்புலச்சி வந்து பெரும்புலையும் பொண்டாட்டி சோ எனக்கு மைனி முறை வரும். அப்ப அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி. ஆமா தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாட்டி. அதுதான் நம்ம கொடுத்துக்காரன் புத்தி. நான் அப்படி கிடையாது தா. எப்படி அண்ணன் பொண்டாட்டி எங்க அம்மா மாதிரி சொன்னாங்க. தம்பி பொண்டாட்டி என் தாய் மாதிரி பாத்துக்கிடுவேன். என்னைய நம்பி என் தம்பி விட்டுட்டு போட்டு சம்சாரத்தை இப்ப உள்ள மனசு என்ன செய்வான்? என்ன செய்வான்? அண்ணன் வீட்டுல இருந்தா சரி வீட்டு பக்கம் போக மாட்டான். அண்ணன் எப்ப போவான் தின்ன எப்ப காலியாகும் நினைக்கான். நம்ம கொடுத்துக்காரன் போல. அண்ணன் செருப்பு வீட்டுல கிடந்துச்சு நினைச்சுக்கோ சரி தம்பி தலை வச்சு படுக்க மாட்டான். இதே அண்ணன் செருப்பு வீட்டுல நினைச்சுக்கோ விஸ்திரி போட்டு கையில வச்சுட்டு ஏன் மதினி என்ன அண்ணன் எங்க போயிருக்கா வெளியே போயிருக்கணும். ஆமாத்தா கதவை பூட்டிட்டு அப்புறம் வாரேன் அப்படிமா. அவ சரி குழந்தைனார வாங்க பறவை குழந்தைமில்ல. சரி புருஷனுக்கு அடுத்து அவர் தானே. ஆமா பறவை யாமடி கேட்கணும். புருஷன் கூட டெய்லி அத்தாமனு கூப்பிடாது ஏங்க வாங்க தான் கூப்பிட முடியும். ஆனா கொழுந்தனார் அப்படி கிடையாது. இல்ல இல்ல வாழ்க்கை பூரா அத்தாமனு கூப்பிடணும். சரி என்று சொல்லி அம்மா தெரியலத்தா அந்த சொடல் இன்னைக்கு நமக்கு இப்படி எழுதியிருக்கான். மா உருண்டை சாப்பிட்ட உடனே பெரும்புலச்சி பெண்ணானவள் அன்று முதல் ஒளி மறந்த அரங்கிளியாள் கர்ப்பமுற்றாள். அரங்கிளியாள் கர்ப்பமுற்றாள். நங்கை அவள் குளி மறந்த 40 நாள் கர்ப்பமுச்சு. ஆமோ முழுகாம இருக்கிறா. ஓ கன்சீவா இருக்காங்க அம்மா. மாசமா இருக்கா. சரி இப்படியாக பெரும்புலச்சி பெண்ணானவள் மாசமா இருக்கக்கூடிய நேரம் என்ன செய்கிறாள் தெரியுமா? என்னம்மா செய்கின்றாள்? 4வது மாசையிலே நங்கையான பெரும்புலச்சி நாரத்தங்கா திங்களுற்றாள். 5வது மாசையிலே அறவயறு பூரணமா. 6வது மாசையிலே 6வது மாசையிலே அங்கமெல்லாம் தங்க நீரோ. குதையா திட்டு போட்டு எல்லாம் உடம்பு சூழியானா. 9வது மாசையிலே 9வது மாசையிலே அங்கே உடையவனே தஞ்சமென்றா. நயனல்ல மந்தினிலே 9வது மாசையிலே ஐயாவுக்கு தோரண பத்தியா எப்படி தாயி நம்ம அண்ணா எனக்கு அப்படி அதான் சரி. பெரும்புலச்சிக்கு 5 மாதமாச்சு. ஆமோ அறவயறு பூரணம். ஆமா 5வது மாசத்துல அறவயறு பூரணம். 6 மாசத்துல அங்கமெல்லாம் தங்க நிறம். ஊருக்காரிக்கு தெரிஞ்சா கண்ணு போட்டுருவானே. மூடி மறைக்க முந்தானை எடுத்து இப்படி மறைச்சுக்கிடுவான். முந்தானை எடுத்து மறைச்சு பாத்துக்கோ. ஏன்னா ஊருக்காரி பார்த்தானா யாத்த பெரும்புலச்சி மாசமாயிட்டா எம்மா மாசமா இருக்கா அப்படின்றவா. உள்ள பிறக்கும் போதே அங்க இதாயிரும் பாத்துக்கோ. அதனால மறைச்சு வைக்கும். இப்படியாக பெரும்புலச்சி பெண்ணாளுக்கு ஆமோ 6 மாசம் அங்கமெல்லாம் ஏன்னா மாசமா இருந்தான்னு வச்சுக்கோங்க. என்ன வயிறு வீங்கிருக்கு இல்ல கண்ணைக்கு நிறைய சாப்பிட்டுட்டு அதான் வயிறு வீங்கிருக்கு அப்படின்றோம். வேற ஒண்ணும் இல்லையா? வேற இல்லையா? மாசமா இருக்க அல்ல புருஷன் அங்க பெங்களூருக்கு போயிட்டாரு. அதானே கேட்டா அப்ப நிறைய சாப்பிட்டு இருக்கா. 7 மாதமாச்சு. இனி சேலைய கட்டாத. ஏன்டா? அது நல்லாவே கட்ட மாட்டிக்க. உன் பொண்டாட்டி பின் குத்து சரியில்லையோ? பின் குத்தி கிடுதியா? அவ பெரும்புலச்சி அப்படி இருக்காதா? 7 மாதமாச்சு ஈஸ்வரனே தஞ்சமென்று. ஆமம்மா 8 மாசைகள் அவளுக்கு அடிக்க திட்டு முட்டு. எங்க ஐயோ எங்க வயிறு வலிக்குங்க. ஏங்க இப்படி சங்கடப்பட தெரிஞ்சா உன்னை கல்யாணமே முடிச்சுக்க மாட்டாங்க. அப்படியாங்க? தலை சுமையாங்க மாறி சமக்கிறதுக்கு. ஐயோ தனக்கு வந்தாதான் தலைவலியும் பெரிய வலியா இருக்கும். பெரும்புலச்சி பெண்ணாளுக்கு ஐயோ 9வது மாசத்திலே உடையவனே தஞ்சம் என்று அம்மா என்ன வேதனைப்பட வேண்டியிருக்கு. என்ன வேதனை?
10 மாசமா இருக்கக்கூடிய நேரம். சரி. பெரும்பளையன் தோட்டத்துல பருத்தி போட்டிருக்கோம். ஓ, பருத்தி போட்டிருக்கோம். பருத்திக்கு களை புடுங்கணும். சரி. அதுக்கு ஆள் விட்டோன்னு வச்சுக்கயேன். நம்ம வேலைக்கு ஆள் கூட்டோம்னா சம்பளம் கொடுக்கணும். சம்பளம் கொடுக்க அவங்கிட்ட பணம் இல்ல. அவ பாக்க வேலைக்கு அவளுக்கு சம்பளம் ஒண்ணுதான் குறை. ஆமா. பாம்பளுத்து மம்பட்டிக்கு வலிக்காம புல்லுக்கு வலிக்காம சேவிங் பண்ணிட்டு போறவா. சரி. அவளுக்கு சம்பளம் கொடுக்கவா? ஆமாம்மா. நம்ம பொண்டாட்டி வீட்ல சும்மா தானே இருக்கறா. சரி. எட்டி பெரும்பளச்சி. ஆமோ. தோட்டத்துல பருத்திக்கு களை எடுக்கணும். சரி. வாரியம்மா. ஏங்க நானே ரொம்ப நாளுக்கு பிறகு இப்பதான் மாசமா இருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் நானே எவ்வளவு நாள் கழிச்சு இப்ப மாசமா இருக்கேன். அப்பா மாமா போறீங்க, உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம் இருக்குடா. இருக்குமா? தோட்டத்துல களை எடுக்கணும்ல. நான் வரலங்க. சரி. பெரும்பளைய ஓரங்கட்டி வச்ச மை எடுத்தா. சரி. சிமல் எடுத்து பெரும்பளச்சி இங்க வாமா. நெத்தில வச்சாமல்ல. எங்க போறீங்க? ஒத்தையில களை புடுங்க போறேம்மா. நானும் வரட்டும் உங்க கூட. மை பாக்க வேலைய பாத்தியா? சரி. ஏன்ட்ட இருந்ததுன்னா நல்லா இருக்கும். ஏன் தாயி? உன்னை அப்படி ஆக்கிடுவேன். எனக்குலாம் அந்த வசியமை தேவைப்படுது தாயி. என்ன செய்வே நீ? ஊருக்கு ஒண்ணு தேவைப்படுது. என்ன செய்வே? ஊருக்கு ஒண்ணு தேவைப்படுது. போற ஊர்லலாம் வசியமை வச்சுட்டு வந்துகிட்டே இருப்பேன். ஆனா இந்த ஊருக்கு ஒண்ணு தேவைப்படுது. ஆனா இந்த ஊருக்கு ஒரு 50 வசியமை இருந்தாலும் காணாது. அவ்வளவு தேவைப்படுது. அப்படியா? ஆமோ ஐயா. அவ்வளவு லைஃப்யா. சரி. பார்த்தான் பெரும்பளையன். பெரும்பளையன் மை எடுத்து வச்ச உடனே பெரும்பளச்சி நானும் வாரன் என்று சம்மதித்து. சரி. பெரும்பளையனும் பெரும்பளச்சிக்கும் பருத்திக்கு களை எடுக்கணும் என்று ஆமாம்மா தோட்டத்திற்கு வந்து ஒரு பாத்தி களை எடுத்து மறுபாத்தி எடுக்க போறா. சரி. வயிறு வலி வந்துட்டியா? ஓ, யாருக்கு வயிறு வலி வந்தது? பெரும்பளையனுக்கு. சரி. பெரும்பளையனுக்கு வரும். முட்டை ஓடுது ஹோலித்தானே பிட்டி வலிக்கும். பெரும்பளச்சிக்கு வயிறு வலி வந்துட்டு. ஐயோ வலி. என்னங்க? எனக்கு வயிறு வலிக்கு என் வாணாலும் நோகுதுங்க. வர மாட்டேன்னு சொன்னேனே தகவல் என் கனவா மன்னா. இந்த கட்டண காட்டுக்குள்ள யார் இருக்கா? எவர் இருக்கா? எனக்கு யாரு வந்து பிரசவம் பாப்பா? யாரு வந்து எனக்கு மருத்துவம் பாப்பா? பெரும்பளைய வேட்டி எடுத்து உருவனா ஆயத்துல வீசினா அப்படியே மனைவிக்கு பந்தலாக ஆகணும். இந்த மனுஷன் வேட்டி இல்லாம நிக்கான். சரி. ஆமா, வேட்டி உருவனா வேட்டி இல்லாம தான் நிப்பான். சரி. மனைவிக்கு பந்தலாக அமைத்துக் கொண்டு பெரும்பளச்சிய ஓரமா வைத்து பெரும்பளச்சி பெண்ணே நீ இரு, அத்தான் போய் மருத்துவச்சி அழைத்து கொண்டு வருகிறேன். யார் எவ கையில கிடைச்சாலும் அவளை உடனே அழைச்சிட்டு காட்டுக்குள்ள மருத்துவச்சிக்கு எங்க போக முடியும்? காட்டு வழி பாதையா போறான். அங்க இருக்கா என் தாய் குத்துப்பற எசக்கி. எம்மா எசக்கி அம்மா. எசக்கி மனைவிக்கு பிரசவம் பார்க்கணும். ஓ, எனக்கு மேலுக்கு நல்லாலதான் பாருங்களா வரலையா? அந்த எசக்கிய கூட்டு போ. உனக்கு மேலுக்கு நல்லலையா? நீ போய் லிஸ்ட் எடுப்போ. பெரும்பளையா, உன் மனைவிக்கு நான் பிரசவம் பார்த்துறது சரிதான். அப்படி உனக்கு பிள்ளை என்ன பிள்ளை பிறந்தாலும் என் பேர் விடுவியா? விடுதே தாயே. ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, பொன் பிள்ளையா இருந்தாலும் சரி, இல்ல எப்படி இருந்தாலும் சரி. ஓ, பிறந்தா உனக்கு ஆம்பளை பிள்ளை இல்ல பொட்ட பிள்ளை? ஆமா. இல்ல பிள்ளை பண்ணிக்குட்டிய பிறக்கும். ஏன் பேர விடணும்? சரி. என்று சொல்லி அவ குத்துப்பற எசக்கியம்மா பெரும்பிள்ளை என் வார்த்தை கேட்டு எங்கே ஏகி வாரா. பெரும்பளச்சிக்கு மருத்துவம் பார்க்கணும்னு சொல்லி வரும் பொழுது, அப்படி என்று சொல்லும் பொழுது பெரும்பளச்சி பார்த்தா என்ன? அம்மா மருத்துவமே எதாயே மருத்துவமே எதாயே தாயே எனக்கு வயிற்று இந்த வள்ளிக்குதம்மா. எவானாலும் ஆகுதம்மா. நண்டு வழி சுண்டு வழி நரவள்ளியா வலிக்குதம்மா. எனக்கு ஆணை வழி குதிரை வழி குதிரை வழி எனக்கு அடி வயிறு வலிக்குதம்மா. மருத்துவமே எனக்கு வயித்தையும் வலிக்குது, என் வாணாலும் நோகுதம்மா. வாணாலும் போகுது பெண்ணே. என் நண்டு வலி சுண்டு வலி என் நரவழியா வலிக்குதம்மா. நரவழியாக வலிக்குது பெண்ணே. சாவேனோ
பிழைப்பேனோ இந்த பிள்ளை பற்றி எடுப்பேனோ சண்டாளி பிள்ளையோட போவேனோ. ஐயோ பாவி தெய்வமே. பிள்ளைய பெத்தெடுக்க முன்ன அந்த வலி அனுபவிக்க பெத்தவா. ஏன்னா முட்டை விடுத வலித்தானே பெட்டி வலிக்கும். அதுக்கு தனியா தெரியும். அப்ப முட்டையை விடணுங்க. பிறந்தமா கரியானமா அடுத்த வயிற்றுக்குள்ள போனோமான்னு போக வேண்டியானே. சாவாதான் ஒன்னாலே நீ இருப்பா அப்படி. சரி உன் பொண்டாட்டிக்கு கள்ளிப்பாலை ஊத்தி கொன்னுட்டு உன் அம்மா கூட போய் இருந்துக்க. இந்த டயத்துல இந்த பாட்டு கண்டிப்பா தேவை. சரி என் மைனிதாவு எனக்கு வீட்டுல இருக்கும்போது தனியா ட்ரைனிங் தருவாங்க. அப்படி சொல்லணுமா? சரி பார்த்தான் குத்துப்பற இசக்கியம்மா ஆறுதலை சொல்லுதா. என்ன சொல்லுறா? பெரும்பளச்சி தலைப்பிள்ளை. அம்மா பொம்பளை பிள்ளை. கண் கலங்கலாமா? சரி எம்மா ஒரு பெண்ணா பிறந்தவா எப்படியும் ஆக்குவா. உன் புருஷனை மாரியன் கோயில மல்லாக்க படுக்க போட்டு கொமட்டல குத்துதா. ஒரு மாவளுக்கு எடுத்தனா தாயும் பிள்ளை நல்லா இருப்ப. ஆமா குளத்தாங்கற சொடலைக்கு ஒரு கோழி குஞ்சு நேந்திரு. ஆத்தாங்கற மாடனுக்கு ஒரு ஆட்டுக்கடாவ நேந்திரு. அந்த ஈரலப்ப சாமிக்கு உன் ஈரல கலத்தி போட்டு ஒரு ஓட்டுக்குழி சொடலைக்கு உன் குடல உருவி போடு. ஆமா தாயும் பிள்ளை நல்லா இருப்ப. அது மட்டுமா அந்த பண்டார சாமிக்கு உன் புருஷனை பண்டாரமா வேட எடுத்து போக சொல்லு. தாயும் பிள்ளையும் நல்லா இருப்பியா. இப்படியா அந்த இசக்கி அம்மனுக்கு உன் ஈரல அறுத்து நல்ல உப்பு போட்டு வச்சு கொடு. குத்துப்பறை இசக்கியம்மா ஆறுதலை சொல்லி 10வது மாசத்திலே பிரசவமாக்க வேண்டும் என்று பிரசவம் பார்க்க கிளம்பிட்டாயா? பிரசவம் பார்த்தா குத்துப்பறை இசக்கியம்மா 10வது மாசத்திலே பரிபூரண கர்ப்பத்தில ஒட்டிக்கிட்டையால் அங்கே வயிறு உழைந்தே கோதையவா தான் பிறந்தாள் அங்கே குவா குவா சத்தத்தோடே ஒரு பெண் குழந்தை பிறந்துதையா. பொங்கப்பிள் கொடி தானறுத்து குளவையிட்டார் மங்கையர்கள் கொலவ போட்டா ஒருத்தி குழந்தைனால கஷ்டப்பட்டு குழந்தை பெத்து எடுத்திருக்கா. ஒரு ஆட்சி கொலவு போட்டுட்டுமே. பெண்கள் எல்லாம் என்ன செய்யணும்? ஏமா பிள்ளை பெத்தா என்ன செய்யணும்? அப்படியே செய்யணும். ஒரு கொலவு போட வேண்டாமா? லட்டு இப்படிதான் இருக்கணும். குட் கேர்ள். ஐ லைக் இட். பாத்தி எங்க மைனி எப்படி கொலவு போட்டாவன்னு. ஆச்சி 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 என்னதா வாலிய பிராயமா இருக்கா ஆச்சிங்க. முடி அது சும்மா வெள்ள முடியா வெள்ள டை வாங்கி கொடு. வெள்ள டை அடிச்சிருக்கா வைப்போம். ஓ வெள்ள டை. இப்ப டெவலப் ஆகுது. எதுக்கோ? வயசு எத்தனை இருக்கும்? கண்ணு போட்ற கூடாதுல. 16 தாண்டல வயசு. நீ எதுக்கு ஐஸ் வைக்க? வாலிய பிராயம்ல. மர்மமா இருக்காளா? பேத்தியா இருக்காளா? பேத்தியா? அம்மா அம்மா. அம்மா. யா அம்மா அம்மா. அவன் பார்த்த உடனே ஆமம்மா பார்த்தா பெரும்பளச்சிக்கு குத்துப்பறை இசக்கியம்மா வந்து பிரசவம் பார்த்து ஆமையா 10வது மாசத்திலே பரிபூரண கர்ப்பத்திலே அழகான பெண் குழந்தை வந்து பிறந்தது. கொப்பல் கொடியறுத்து குளவையிட்டார் மங்கையர்கள். இல்ல இது வேற. அப்ப பார்த்த உடனே
10வது மாசத்திலே பெரும்பளச்சிக்கு அழகான ஒரு பெண் குழந்தை சிரிச்சுக்கிட்டே வந்து பிறந்த ஐயா. பெண் பிள்ளை கிடைக்கணும் கொடுத்து வச்சிருக்கேன். ஆமா, ஏன்னு கேட்கணும். யாருக்கு குழந்தை கிடைக்கணும் பாவ புண்ணியத்தை பார்த்து தான் குழந்தை கொடுப்பானா ஆண்டவன். அன்னைக்கு சொல்லிருக்காங்க, பெத்தவன் பாவம் பண்ணான்னு நினைச்சுக்கோ, பிறக்கிறது பூரா ஆம்பளை பிள்ளை. எங்க அப்பா என்ன பாவம் செஞ்சாரோ, பெத்தது பொம்பளை, பெத்தது புண்ணியம் செஞ்சோம்னா பிறக்கிறது பூரா பொம்பளை பிள்ளைகளா பிறக்கும். அம்மா என்ன புண்ணியம் செஞ்சாங்களோ உங்களுக்கு பிறந்திருக்க பூரா பொம்பளை பிள்ளை. அதான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? 3வது பொன் பிள்ளையா இருந்தா முத்தமெல்லாம் பொண்ணாகுமா. சாம்பிராணியா மறக்காது. இப்ப நான் 3வது பொன் பிறந்தேன். சரி, முத்தமெல்லாம் ஒரே பொண்ணு. ஆமா, பொண்ணு. அள்ளி வைக்க பீரோல் இல்ல. பீரோல் தானே இருக்கு. சரி, அப்ப அந்த காலத்துல சொல்லிருக்கான் தாயி, என்ன பாவம் பண்ணா பிறந்தது பூரா ஆம்பளை பிள்ளையா, ஆண் குழந்தை. ஏன்னா அவன் அப்பனுக்கு என்ன பாவம் பண்ணாலும் அவனுக்கு பிறந்த அதே ஆம்பளை பிள்ளை அதே மாதிரி அவனுக்கு பாவம் பண்ணும். அவன் அம்மா அப்பாவுக்கு எப்படி கஞ்சி ஊத்துனானோ சரி, அதே போல பிறந்து ஒரு பொட்டை பிள்ளை அவனுக்கு கஞ்சி ஊத்துமா. அதான் பிறக்கிறது ஒரு ஆம்பளை பிள்ளை பொட்டை பிள்ளை. பருவம் அங்க தானடைந்தா நல்ல நிறைய புஷ்பவதியாடா ரோசாப்பு பூத்ததை போ, ரோசாப்பு பூத்ததை போ, ராசாதி முத்திரக்கா, ரோசாப்பு பூத்ததை போ, ரோசாப்பு பூத்ததை போ, ராஜமாக பூத்திருக்கா. மாவிசைக்கு பெண்ணானவள், பெண்கொடியானவள் 16 வயதிலே பருவமங்கை அடைந்தாள். பருவமங்கை தான் அடைந்தாள். எங்க பூத்து நிறைந்திருக்கா. ஆமாங்க, புஷ்பவதி ஆளாகி இருக்கா. ஆளாகி இருக்கா தாயி. ரோசாப்பு பூத்ததை போல் ராசாத்தி பூத்திருக்கா. அவ சின்ன வயசுல அழகு பாத்துக்கோ, அழகு இப்படி இருக்கும்போது அவ அழகு. 16 வயசுல தான் ஒரு பெண்களுக்கு அழகு கூடும். ஆமா, 16 வயசுல ஆளாகி இருக்கும்போது அவ எப்பேற்பட்ட அழகோடு இருக்கா தெரியுமா? ஆண்களுக்கு கூடாது. அழகுனா எப்படி தெரியுமா? எப்படி? அந்த 16 வயசுக்கு முன்னால 14 வயசுல அம்மா மூக்கு அப்பாட்ட கொடு, அப்பாட்ட கொடு. அப்பா இல்ல, அப்பா அம்மா குளிக்கல, மூக்குமா. உங்க அப்பா கிட்ட போ. நக்கு அம்மா புளிக்கி நக்கிக்கோ நக்கி இப்படி சொல்லுவா பாத்துக்கோ 14 வயசுல. ஆனா 16 வயசு தெரியுமா? அந்த பையன் பாரு அழகா இல்லடா, இது இந்த ரவுடி மாதிரி ஏட்டி அப்படியும்பா. ஏலா இங்க வாடா, அந்த பிள்ளைய பாருடா. சரி, இப்படியாக பெரும்பளச்சி வெத்த மகள் ஆமம்மா மாவிசைக்கு பெண்ணானவள். மாவிசைக்கு ஆளாய் இருக்கும் போது அவ எப்பேற்பட்ட அழகோடு இருக்கா தெரியுமா? அவ அழக சொல்லதுக்கு வார்த்தையே இல்ல. அப்பேற்பட்ட அழகு தான். எப்படி அழகுன்னா அழகு, அது உன் பொண்டாட்டி கொண்டு விடு. கொடுக்கல தவிட்டாத அழகுன்னு சொல்ல வர. சரி, எப்படி எப்படி அலங்காரம் இருக்கிறார். அடே ஓலை பூசையில ஒரு பாகம் தலை முடியா, ஓலை பூசைய பாட்டி பாகம் தலை முடியா, கிளி மூக்கு செய்யல் போல பொம்பளையால் மூக்கழகா, மூக்கு செய்யல் போல ஒரு பாகம் பொண்ணு அழகா. அப்படிதான் அவளுக்கு 5 நல்ல விரல் அழகா, அம்மா 5 நல்ல விரல் அழகா, அவனுக்கு செய்யலிலே இருக்கு. நம்ம மைனிக்கு இருக்கு பாத்தியா? எப்படி? இந்த பெரடி எட்ட மண்டைக்கியா? பெரடிய விட்டு இறங்க மண்டைக்கு. ஒட்டு முடி வச்சிருக்கா. அத ஒட்டு முடியும் போன கோயில் கூடல ஒருத்தன் இழுத்துட்டான். ஏக்க உங்க முடி நீளமா இருக்குன்னு பிடிச்சிட்டு தான் கையோட வந்து. கையோட வந்து அக்கா இது என்னக்கா ஒட்டு முடியான்னு கேட்டான். ஆனா மாவிசக்கிக்கு அப்படி கிடையாது. ஓளப்பு செய்யல ஒரு பாகம் தலைமுடி. அவ கரண்ட கால வரசுதவ தலைமுடி. அதுக்கு கேக்க 3 மணம் மல்லிகைப்பூ. ஓ கேக்குறாளா? அடுத்து என்னதாய்? பட்டு போல் நெத்திகளம் பகலம் போல பல்வரிசை. அவளுக்கு இன்னொன்னு இருக்குதா? எப்படி? சிச்சுடுக்கு கடந்தது போல் சேலை கட்டும் இடையழகு. ஓ இடுப்புலாம் போய் பாத்தியா? இடுப்புனா அப்படி இருக்கும். இவ்வளவுதான் தான் மொத்தமே இருக்கா. ஆனா நம்ம மைனி இருக்கல பிஞ்ச வாழைப்பட்டி மாதிரி சலிஞ்சு புளிஞ்சு போய் இருக்கா. சேலை கட்ட சணல் தேவைப்படுது. நிக்க மண்டிக்கு சேலை இடுப்புல கொச்சங்கரி வச்சு தான் கட்டுதா. ஆம்போ ஆனா மாவிசைக்கு பெண்ணானவள் இருக்கும் அழக போல மாநிலத்துல யாரும் இல்ல. அழக பாருங்க அம்மாளோட அழக பாருங்க அப்படி இருக்கா. அப்படி இருக்கா. ஆம்போ ஆமம்மா. அடுத்து சரி அதாவது கிளி மூக்கு செயல் போல மாவிசைக்கியோட மூக்கழகு. கிளி மூக்குனா இப்படியா இருக்கு?
அது பெண்களுக்கு மூக்கு அழகுன்னு சொல்லுவாங்க. ஆமா மூக்கு கூர்மையா இருக்கணும். ஆமா எங்க அக்காளுக்கு ஒரு எப்படி இருக்கு சரி ஓ மூக்கு கழு மூக்கு ஆட்டோ பாக்ஸ் மாதிரி இருக்குதா அப்படியா சரி பிள்ளை பார்க்க அழகா இருக்குமே நம்ம ஆளுக்கு மூக்க பிடிக்கும் தெரியுங்களா இங்க இவ்வளவு வர ஒல்லியா வந்து இதை மட்டும் இப்படி வீங்கி போய் யாருக்கு பனியார சட்டி மாதிரி இருக்கு யாருக்கு நம்ம சம்சாரத்துக்கு ஆளுக்கு ஆமா ஆனா மாவிசைக்கு 5 விரல் அழகும் அவரணத்து மாதிரி இருக்கு 5 விரலும் அதுக்கு முன்னால உள்ள சம்சாரத்துக்கு கையெல்லாம் இப்படிதான் இருக்கும் வெண்டைக்காய் 2 மணி இப்படி ஆடிக்கிட்டே கிடக்கும் பாத்துக்கோ பிடிச்சு நிப்பாட்ட முடியாது 10 நம்ம ஆச்சிக்கு எப்படி இருக்கு ஆச்சிக்கலாம் எப்ப பீன்ஸ் மாதிரி இருக்கு சரி 10 விரல் அழகும் பயத்தனத்து செயலில இன்னும் எப்பேற்பட்ட அழகோடு இருக்கிறா பாருங்க who is this beauty சொல்றா சந்திரனா இருந்தாலும் அதுல சச்சு கொஞ்சம் கருப்பு உண்டு சூரியனா இருந்தாலும் சூரியனை பாரு சுத்தி கருப்பு இருக்கா இருக்கு சந்திரனை பாரு ஆமா சச்சு கொஞ்சமாவது கருப்பு இருக்கு சந்திரனா எங்க மச்சான் சந்திரன் கிடையாது நைட் வரம்ல நீலா அதுல சச்சு கருப்பு இருக்கும் ஆனா மாவிசைக்கு பெண்ணாளுக்கு அழகுடா தங்கம் ஆமா எம்மா தல்லை மட்டும் கருப்பொழியே அவளுக்கு தானே ஒரு கருப்பு பிள்ளை தலை மட்டும் கருப்பொழியே அவளுக்கு தானே ஒரு கருப்பு பிள்ளை தலை முடியும் கண்ணு புருவமும் மட்டும்தான் கருப்பு அப்ப அழக பாத்துக்கையா பெண்ணுக்கான பெண்ணழகி பேடையின்னா மயில் அழகி ஆப்பிள் பழமா இருந்தாலும் அதுல கருப்பு இருக்கும் மாதுளம் பழமானாலும் மத்தியில கருப்பு இருக்கும் ஆனா மாவுசிக்கு எப்படி கிடையாது எலுமிச்சை பழமா இருந்தாலும் இடையில கருப்பு இருக்கும் எட்டையில ஆனா அந்த பெண் அப்படி கிடையாது இல்லையா அடேங்கப்பா அப்படி இருக்காங்க இப்ப என்ன சொல்ல வர கருப்பா இருக்காளா சோப்பா இருக்காளா சோப்பேன்னு இருக்கா ஒரே சொல்ல முடியா நல்லா இருக்கா ரெண்டு மணி ஆகுமா அப்ப நீ கொஞ்சம் அழகா சொல்லே உங்க பொண்டாட்டி அழகா கொஞ்சம் வர்றீங்க பாப்போம் அவ பொண்டாட்டி அழகா எங்க அக்கா என்ன பாருன்னா உன்ன பாப்பா மார்கன் உன்ன பாருன்னா என்ன பாப்பா அவர் எதுக்கு தெரியுமா கல்யாணம் முடிச்சாரு மார்கன்னா இருந்தா நல்ல வாழ வைப்பாளாம் ஏத்தா அது மார்கன் எந்த கண்ணு மார்கன் வலது கண்ணு மார்கன்னா வாழ வைப்பா ஆமா ஆமையா இந்த ஈடேறி போவாளுக்கு இடது கண்ணு மார்கன் கொடுஞ்சு போ வருஷத்துக்கு 3 சென்ட் வித்துக்கிட்டு வரேன் வருஷத்துக்கு 3 சென்ட் இடம் விக்கா என்னைக்கு வந்தாலும் சரி மாமியால தூக்கி வாயில போட்டா மாமியார தூக்கி போட்டாளா இப்போனா புருஷனுக்கு பொண்டாட்டிக்கும் நம்ம என்ன பார்க்க கூடாது பொருத்தம் பார்க்க கூடாது பொருத்தம் பார்க்கவே கூடாது மாமியாலும் மர்மம் வந்தா வீட்ல இருந்து முட்டிக்கிட்டு சிலுப்பட்டை பிடிச்சு ஆயிதா வாங்க கொடுமையை கேட்டு தான் நான் அப்படி பண்ணேன் என் கல்யாணத்துக்கு எங்க அண்ணன் கல்யாணத்துல நான் அனுபவப்பட்ட மாத்துக்கோ யாருக்கு எங்க அண்ணன் சொடால கல்யாணத்துக்கு அவன் என்ன பண்ணா அவனுக்கும் அவன் சம்சாரத்துக்கும் பொருத்தம் பார்த்தான் கல்யாணம் கொஞ்சம் அக்கு வேற ஆணி வேற இருக்கு பாத்துக்கோ சரி கீரியும் பாம்புமா இருக்குங்க என்ன செஞ்ச நான் என்ன பண்ணேன் எனக்கும் சம்சாரத்துக்கும் பொருத்தம் பார்க்காம எங்க அம்மைக்கும் என் சம்சாரத்துக்கும் பொருத்தம் பார்த்தேன் சரிண்ணே மகட்ட இசை கலைஞர்கள் மேல இசை கலைஞர்கள் உடனே வாங்குவீங்களா கோயில கூப்பிடுதாங்க அப்படின்னு திருசக்கல்ல ஆமாங்க பாத்துக்கோ எனக்கும் எங்க அம்மாவுக்கும் பொருத்தம் பார்க்காம எனக்கும் என் சம்சாரத்துக்கும் எங்க அம்மைக்கும் பொருத்தம் பார்த்தேன் சரி அடேங்கப்பா போன நாள்ல இருந்து எங்க அம்மாவும் என் மருமகனும் ஒச்சுமையா மருமக மாமியான்னு சொல்ல முடியாது தாயும் பிள்ளையுமா இருக்க பாத்துக்கோ அப்ப என்ன எங்க கொண்டு சேர்க்கலாம் இங்க பாத்துக்கோ அப்போ எங்க அம்மா ஏம்மா ரஞ்சிதம்மாவ சொல்லுங்கம்மா நான் வாரேம்மா சோறு வச்சு அம்மா அங்க வந்தா அப்பப்பையா கால் வச்சு பிடி கால் பிடிச்சு விட்டுட்டுமா கை பிடி நான் சோப்போடு தரமா நீங்க குனியாதீங்க குறுக்கு வலிக்கு அப்படிம்பா பாத்துக்கோ அப்ப என்ன எப்படி வச்சுக்கூடாது தெரியுமா நான் வேலைக்கு போயிட்டேன்னு சொன்னா தாலியை கலத்தி மூளையில தொங்க விட்டுருவோம் எதுக்கோ ஆய்க்கிறதுக்கு கேளுத்தா தாலியை கலத்தி பாத்திரம்ல குளிக்கும் போது தொங்கிட்டு கிடக்க மாட்டேன் நான் சாயந்தரம் போனேன்னா என்னோட தாலி அதுல கடைச்சி எடுத்து போட்டுக்கோ அப்படின்னு எடுத்து கொடுக்கணும் உங்களுக்கு விட்டு போச்சு வெளியே ஒரு வாரம் வில்லுக்கு போயிட்டேன்னு நினைச்சுக்கோ தாலியை கலத்தி கடுவிட்ட போல போட்டுருவான் புருஷன் வெளியே போல செல்வின்னு காணாம போட்டோம்னு அப்படின்னு திரும்பி வீட்டுக்கு வந்து முடிச்சுக்கோ தாலியை திருப்பி தூக்கி சீரட்ட போல போட்டுருவான் ஆட்டிட்டே இருக்க யாந்து தந்துரு சண்டாளம் சீரழிஞ்சு போட்டு சொல்லி அப்படின்னு அப்படி இருக்கும் பாத்துக்கோ பொருத்தம் பார்த்தோம் அப்ப பொண்டாட்டி தான் உனக்கு கட்டி இருக்கா ஆனா என் கூட ஒத்துமையா இருக்க மாட்டான் என் தம்பி கூட ஒத்துமையா இருப்பான் ஏன்னா எனக்கு அவனுக்கு பொருத்தம் பார்க்கல என் தம்பிக்கு பொருத்தம் பக்காவா இருக்கு வயசு என்ன அவனுக்கு 23 இவளுக்கு 19 சரி நீல பூமியில இருக்காத வேற ஏற்பாடு பண்ணு நான் வாரம் உங்க கூட வருது கூட்டு குடும்பம் ஐயா அண்ணன் இல்லனா தம்பி தம்பி இல்லனா அண்ணன் இது நல்லா இருக்கா சாம்பிராணியா இருக்காது பூமிக்கு பரமா இருந்துச்சு பூமி பரமா இருந்துச்சு நீ வாரம் வில்லு கூட்டு வந்துருதியா ஒரு நாள் தான் வீட்டுக்கு கூட்டி அதான் தம்பி வந்து பாதுகாப்பா காலையில போய் தூங்க முடியே சாயந்தரம் கிளம்பு வில்லு போறோம்னு எழுப்பிட்டு வந்துருதியா ஆமா ஐயோ பாவம் சரி அவளா வாழ்ந்துட்டு போட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் இப்படி மாவிசைக்கு பெண்ணானவள் அழகோடு இருக்கும் பொழுது ஆளை கட்டியலோ அந்த ஸ்கிரீன் கலர்ல ஒரு பொண்ணை பார்த்து தந்தாங்க எனக்கு வேண்டாம்னே ஏன்னு கேட்கணும் ரோட்ல போன வச்சுக்கோ செல்வின்னு பொண்டாட்டி வரல வில்லுக்கார பொண்டாட்டியா எவ்வளவு அழகா இருக்காம அப்படி இருக்கல்ல நான் அந்த பீக்கர் கலர்ல ஒருத்தைய கொண்டு வந்து கட்டி வச்சிருக்கேன் அவன் பொண்டாட்டி காக்காச்சி அவனை பார்க்காத அப்படி எவனும் பார்க்க மாட்டான் நானா பார்த்தாதான் உண்டு
உண்டு. ஆமா நீ பார்க்கவும் போறது இல்ல. நான் உங்க கூட வந்துட்டேன். அது நம்பி இருக்கானே. ஆமா. அப்ப பார்த்த உடனே மாவிசைக்கு அழகோடு இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கையில தான் நம்பிட்டு விட்டுருக்கேன். கொட்டே எப்ப மேல இசை கலைஞர்களும் மகுட இசை கலைஞர்களும் உடன் நடியாக கோவிலுக்கு வருமாறு தங்களை விழா கமிட்டியார் சார்பட்டு கேட்டுக்கொள்கின்றோம். பிரசன்ட் சார் வந்து பூசைக்கு நேரமாகி விட்டதால் அனைத்து இசை கலைஞர்களும் கோவிலுக்கு வருகை தருமாறு கோவிந்தா கோவிந்தா கேட்டுக்கொள்கின்றோம். உள்ள போய் தலையை காட்டுங்க. செருகட்டி உள்ள ஓட சாய். அப்ப பெரும்பளையன் பாக்குறான். சரி. என் மகாருக்கு அழக போல மாநிலத்துல யாரும் இல்ல. அவ அழக பாத்தியா? ஆனா அவளுக்கு தன்னழகு காணாது. தங்க நகை போட்டி அலங்கரிக்க. ஆளு அழகா இருந்தா மட்டும் போதாது. நகை நட்டு வேணும்ல. கொஞ்சம் நகை நட்டு போடணும் ஆசைப்படுறேன். அதுக்கு என்ன செய்யணும்? அப்பா வளைச்சு போடணும். அப்படியாக இருக்கும் பொழுது ஆமையோ தங்க நகை போட்டி அலங்காரம் பண்ணணும். அலங்காரம் செய்யணும். பெரும்பளைய உழைச்சு போட மாட்டான். சரி. ஓரங்கட்டி வச்ச மை எடுத்து சிம்ல எடுத்து பார்க்கும் பொழுது ஆமாம்மா. மையில என்ன தெரியுது? என்ன இருக்கிறது? கொட்டார அந்த கரையதில குமரி பகவதியா வாசலில கொட்டார கரையதில பகவதியா வாசலில வீச்சருவா கையில எடுத்து மாயாண்டி இருக்க கண்டா வள்ளையத்தை கையில் பிடித்து சொடலாயா இருக்க கண்டா வள்ளையத்தை கை பிடித்து சொடலமாட இருக்க கண்டா. பெரும்பளைய மையெடுத்து பார்க்கும் பொழுது சரி. ஆஹா வேண்டாமா? என்ன தெரிகிறது? என்ன தெரிகிறது? கொட்டார கரையிலே 7 கிடாரம் திரவியம் இருக்கு. இத மட்டும் களவாண்டோம்னா போதும். நம்ம வீடும் தங்கத்தால கட்டிலாம், நம்ம மொவலே தங்கத்தால உரிக்கிறோம். பல்லு இல்லாத தாத்தாவுக்கு திடீர்னு பல்லு முளைச்சா என்ன செய்வாரு? என்ன செய்வாரு? திண்ணையில இருந்த தாத்தாவுக்கு திடீர்னு கல்யாணம் வந்தா அப்படித்தான் இருக்கும். அந்த நிலைமை இருக்கிறான் பெரும்பளைய. சரி. ஆனா அந்த அம்மா 7 கிடாரம் திரவியத்துக்கும் காவலா இருக்கிறாரு. ஆமா. உள்ள தங்க இருந்துச்சுன்னா காவலுக்கு கண்டிப்பா ஒரு ஆள் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். மீசைய முறுக்கி கொண்டு மாயாண்டி இருக்க கண்டான். வீச்சர் வகையில் எடுத்து ஈசன் பிள்ளை இருக்க கண்டான் பெரும்பளைய. மாயாண்டி அங்க இருந்தாருன்னா நம்மளால களவு செய்ய முடியாது. களவாங்க முடியாது. என்ன செய்யலாம்? மாயாண்டிய பேசாம ஒரு பசு பிடிச்சு கருவந்தா கணுப்புதான். அவர் போக மாட்டாருல. கருவந்தால சொடல இருக்காருல. அங்க இருக்காரா? நேரா போனா. சரி. சுடுகாட்டுல போய் ஒரு பொய் மூட்டத்தை உண்டு பண்ணி விட்டான். ஆமா. வைக்கப்படப்ப போட்டு பொய்யா பணம் எரித மாதிரி ரெடி பண்ணா. பணம் எரித ஏன்னா மாயாண்டிக்கு பணம்னா ரொம்ப பிடிக்கும். ஆமா. என்னைய மாதிரி என் கூட சேர்ந்தவர். அவர் என்ன செஞ்சாரு? என்ன செய்கிறாரு? பகவதியை மட்டும் 2 நாள் சுடுகாட்டுக்கு போகணும்னு கேட்டாரா? சரி. அதுல ஒரு நாள் பார்த்து மையானத்துல பிணந்தா வேகுதுன்னு சொல்லி கொட்டார கரையில திரவியத்தை விட்டுட்டு அப்படியே மையானத்துக்கு போயிட்டாரு. மையான கரைக்கு வராரு. அந்த நேரம் பார்க்க பெரும்பளைய மண்ணே மலையாள தேசம் விட்டு மாந்திரவாதி பெரும்புளைய கொட்டார கரையதில பகவதியா வாசலில 7 கிடாரம் திரவியமோ களவு செய்தான் பெரும்புளையே. களவாண்டா பெரும்புளையே. கொட்டாரக்கரை பகவதி அம்மா வாசலிலே அந்த பகவதி அம்மா வாசலில வந்த பெரும்புளைய பகவதி அம்மா ஒரு நகை எடுக்க போறான். சரி. பகவதி அம்மா யாருன்னு கேட்டல்ல. சும்மா இருப்பானா? அம்மாளுக்கு போட்டான் கை விலங்கு கால் விலங்கு. அம்மா யாரு ஏன் நகை கலங்க? வாய் தானே பேசுது. வாயில 1 21 விலங்கு போட்டு பகவதி அம்மாளுக்கு பூட்டி பேச முடியாது. பேச முடியல. 21 நகைகளை போட்டு விட்டு பக்தர் கொடிகளுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள். என்ன? சாமி ஆடக்கூடிய நேரத்திலும் சரி, கருவறையில் இருக்கும் சாமியும் சரி, போட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோவும் எடுக்கக்கூடாது. இது விழா கமிட்டியின் சார்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் அறிவிக்கின்றோம். பக்தர் கோடிகள் அனைவருக்கும் ஒரு முக்கிய வேண்டுகோள். சாமி ஆடக்கூடிய நேரத்திலும் கருவறையில் இருக்கும் சாமியையும் போட்டோவும் எடுக்கக்கூடாது, வீடியோவும் எடுக்கக்கூடாது. அதே மாரி வீடியோ போட்டோ எடுத்தால் செல்போனுக்கு நிர்வாகம் பொறுப்பேற்கப்படாது. விழா கமிட்டியை சார்போட்டு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் கீழே அமருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு பின்னாலே மக்கள் இருக்கு, அங்கோடைய மக்கள் இருக்கு. எல்லாரும் இப்படி நின்னா பின்னால இருக்க ஆளுக்கு தெரியாது, கேட்க மாட்டாங்க. சரி உங்க விருப்பம்.
அவன் பார்த்த உடனே என்ன எல்லாரும் பார்க்கணும் ஆசைப்படுவாங்க. அதுக்கு தான் நான் குட்டியை விட்டுட்டு மெனக்கட்டு உங்க கோயிலுக்கு வந்திருக்கேன் சாமியாட்டத்தை பார்க்கணும். எல்லாரும் இப்படி நின்னா யார பார்க்க? வீட்டுல போனா மருமவ தொல்லை, கோயிலுக்கு வந்தா வில்லுக்காரி தொல்லை. கட்டி போடாம ஆண்டி அருள் கொடுக்க மாட்டாரு. சரி ஒரு மூலையில கும்பிட்டுக்கிட்டு இருப்பா, மனசு நொந்து ஓ பின்ன இருக்கணும் தான் கொடுப்பாரு. அங்க நிப்பா, ஓ பின்ன இருக்கணும் தான் கொடுப்பாரு. முன்னால போய் விட்டுறப்படாதுன்னு என்ன கொடுக்க மாட்டான். Thank you for support. உங்க எல்லாத்தையும் நான் வணங்குகிறேன். Thank you. மனம் உருகி ஒரு மூலையில கும்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. அங்க உட்கார்ந்தாச்சு, அவனுக்கு தான் அருள் புரியுமா. இது எப்படி இருக்கு? இப்ப எல்லா ஆளும் ரொட்டேட் கேர்ள்ஸ். அம்மா கூட பார்க்கலையா? அம்மா உனக்கு சப்போர்ட் பண்ணி முகத்தை பாத்துக்கிட்டே இருக்கணும். அம்மா என் முகத்தை தான் பாப்பேன் உட்கார்ந்தாச்சு. அப்ப பெரும்பளையன் கொட்டாரக்கரையிலே கொட்டாரக்கரை பகவதியா வாசலிலே ஏழுகடாரன் திரவியத்தையும் சிந்தாமே அள்ளிக்கிட்டு ஓடுதான். எங்க இப்பதான் அழகா இருக்குதா எல்லாரும் உட்கார்ந்துக்கிட்டு. ஆமா சரி. கொட்டாரக்கரையிலே பகவதி அம்மானுடைய வாசலில் திருப்பி பகவதி அம்மா வாசலில் ஏழுகடாரன் திரவியத்தை அள்ளி கொண்டு மகளாகப்பட்ட மாவிசைக்கு பெண்ணாளுக்கு மாவிசைக்கு பெண்ணாளுக்கு தலை அவ அம்மா கழுத்துல போட்டிருக்காளே நெக்லஸ். சரி அம்மா என்ன நீ போட்டுக்கம்மா, உழைச்சு போடணும். அப்பனா இருந்தா அப்பா இவன் களவு செய்து போட்டிருக்கான். அப்பா இது நல்லா இருக்கான்னு பாருங்க. இது எப்படி செஞ்சதோ? இது நல்லா இருக்கா? எப்படி செஞ்சது? நாங்க ஊரான் செத்த ஊத்து செத்தோம். வேற சிந்தி உழைச்சாலோ அவனுக்கு உணர்வு வரும். சரி ஊரா முதல்ல போட்டுக்கோமா பின்னால வர அழிவை பார்த்தானா. அம்மா இந்த வைர நெக்லஸ் நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா? அப்ப அப்பனுக்கு பிறந்த பிள்ளை நீ தப்பாம இருப்பியாமா? அதான் சரி. நல்லா இருக்குமா வழி போட்டுக்கோ, உனக்கு பின்னால ஒரு சனியே வரான். அம்மா லோலாக்கு நல்லா இருக்கு. லோலாக்கு அழகா இருக்கு. அம்மா கொலுசு நல்லா இருக்கா? கொலுசு அப்பாட்ட வேற கொடுத்து மாசம் சொல்லுவோம். வேட்டிய மூடு. ஒட்டியானம் போட்டுருக்கேன். ஒட்டியானம் எங்க போட்டுருக்க? நான் ஒட்டியானம். ஓ இது சங்கத்திலையா? நீ அழகா இருக்க மவளை, வீட்டு அழகா இருக்க, லட்சணமா இருக்க. நீ வெளியே போக கூடாது, வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. இல்ல வீட்டை விட்டு வெளியே போயிடாது. ஓ வீட்டை விட்டு வெளியே போக கூடாதா? என்ன மோதன நல்லா இருக்கா? வர்றேன். ஏம்மா நல்லா இருக்குமா? வெளியில போறாத, ஏன்னா அப்பா களவாடிட்டு வந்திருக்கேன். அட பைத்தியக்கார மனுஷன், இவ்வளவு தூரம் கொண்டு வந்து போடு நீ என்ன செய்ய? நானும் நீ வேற சுத்தி உழைச்சலாம் கொண்டு வந்து போட சொல்ல. அட களவாடி போய் பிறந்தவில. ஐயோ கொடுமே பாரு. அட களவாடி போய் 7 மாடிக்கு கீழே பெரும்பளச்சி மாவா பெத்த எல்லாமே புதைச்சிட்டான். எல்லாமே அவனுக்கு தெரியும். மணி உணத்துல இருக்காமல அவனுக்கு தெரியுமா? அனைத்தும் தெரியும். அவன் இன்றி அணு கூட சேர்த்து பார்த்து இரு வருவேன். இப்ப சொன்ன உடனே இவ்வளவு அழகா உட்கார்ந்தாங்க பாத்தீங்களா? கால வரும் நேரம் வரும், கட்டதெல்லாம் வித்தையாகும். மாவிசைக்கு பெண்ணானவள் அப்படி இருக்கக்கூடிய நேரம் மயானத்துக்கு போன மாயாண்டிக்கு தெரிஞ்சிச்சு. சரி பொய் மூட்டத்தை யாரோ நமக்கு உண்டு பண்ணி இருக்காங்க. உண்டு பண்ணி அங்க போய் பணம் இருக்குன்னு பார்த்தா பூரா வைக்கப்பட போயிருந்து எரியுது. ஐயோ மாயாண்டி கடுங்கோபத்தோடு. மாயாண்டிக்கு ஏப்ரல் பூல் பண்ணிருக்காங்க. அப்ப எவ்வளவு பெரிய அது என்ன மாசமா இருக்கும்? அநேகமா ஏப்ரல் மாசமா இருக்கும். அதான் பெரும்பளை எப்படி பண்ணிருக்கான் பாத்தியா? மாயாண்டிக்கு ஏப்ரல். மாயாண்டி சும்மா இருப்பாரா? சும்மா இருப்பானே, எழுப்பி அடிக்கார அந்த கோபத்தோடு மாயாண்டி அலறி கொண்டு வாரா. அலறி கொண்டு வாராடே. பொய் மூட்டோன்னு நினைச்சு கோவத்துல வந்து கொட்டார கரையில சரி நம்ம காவலாது காப்போன்னு வந்து பாக்குறாரு. ஏழுகடாரன் திரவியமும் சிந்தி சீரழிஞ்சு போய் கிடக்கு. எப்படி இருக்கு? அம்மா பகவதி அம்மா, தாயே அம்மா பகவதி, நான் இல்லாத நேரம் வாசலுக்கு வந்தது யாரம்மா? அம்மாளுக்கு கை விலங்கு வாய் விலங்கு எல்லாம் போட்டிருக்குல்ல, சுடுகாட்டுல போட்டு சாம்பலை அள்ளி வந்து பகவதி அம்மா கரெக்டா போடு. மகனே மாயாண்டி சொல்லல என்னம்மா? நான் இல்லாத போது இங்க வந்த கல்வன் யாரம்மா? அப்பா எப்பா மாயாண்டி அம்மா என்ன சொல்லுடா. போன பொருள் போகட்டும்பா, சரி மிச்சம் இருக்க பொருளை காத்துதா போதும். என்ன அதுக்கு நீ காவலா போட்டது இந்த கடவுள் மகன் சொல்லலையே. என்ன போட்டிருக்கம்மா? அத நீ இருந்து பாதுகாக்க சொன்னது பார்வதி மகன் சொல்லலையே. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அத ஒருத்தன் களவாண்டு போனோம்னு சொன்னா அதுக்கு பொறுப்பு யாரு? மாயாண்டி சும்மா இருப்பானம்மா. களவு செய்த கல்வனை பிடியாமல் வர மாட்டேன். கடவுள் பிடிக்காம இருக்க மாட்டேன். இல்ல வாழுங்க பொல்லாத மலையாளண்டா. எப்பா மாயாண்டி களவு செஞ்சது யாருன்னு கேட்டனா? இல்ல மாமா மரம் வரும். பெரும்பளையன் மாமா. சரி மலையாள தேசத்துல ஆந்திரவாதி பெரும்பளையே. ஆமாம்மா. அவன் வந்து ரொம்ப மோசமானவன்பா. அவங்கிட்ட போனா தப்பிக்கவே முடியாது. இன்னும் கொஞ்சம் பையா சொல்லு. அது எப்படி போக வேண்டும் தெரியுமா? மோசமானவனா? மேல்நாடு போனவர்கள் மேன்மை வச்சு வருவாருண்டு. நாடு போனவர்கள் வருவாருண்டு. கீழ்நாடு போனவர்கள் கீர்த்தி வச்சு வருவாருண்டு. நாடு போனவர்கள் கீர்த்தி பெற்று வருவாருண்டு. வடநாடு போனவர்கள்
உணருண்டு. என்னையா ஐடியா பண்ணுமா? ஐயா வியாபாரம் பார்த்தலான்னு பார்த்தேன். ஏ தென்னாடுதான் போனவர்கள் போனவர்கள் ராசா போனவர்கள் திரும்பி வர கண்டதில்லை திரும்பி வர கண்டதில்லை. இது விளையாட்டு. தென்னாடுதான் போனவர்கள் 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 திரும்பி வர கண்டதில்லை நீ என்னத்தான் கத்துறான்னு கேட்காது. கேட்காதா? எப்பா மாயாண்டி உனக்கு மட்டும் ப்ளூடூத் மாட்டி விடுதேன். மேல்நாடு போனவர்கள் மேன்மை பெற்று வருவாருண்டு. ஆமையோ. கீழ்நாடு போனவர்கள் கீர்த்தி பெற்று வருவாருண்டப்பா. அந்த வடநாடு போனவங்கள் வருவாருண்டு போவாருண்டு. நீ தென்னாடு போனவர்கள் இது நாள் வரைக்கும் நான் திரும்பி வர கண்டதில்லை மகனே. தென்னாடு போனோம்னு சொன்னா போனதுதான் திருப்பி வராது. மலையாளம்னு சொன்னா ரொம்ப பெரிய மலையாளம். மலையாள தேசம்னு சொன்னா அது எப்பேர்பட்ட தேசம் அல்லவா? ஆமா ஐயா. துண்டெடுத்து தோளில் போடும் துடி கொண்ட மலையாளம். துடி கொண்ட மலையாளம். பாம்பெடுத்து தோளில் போடும் பலி கொண்ட மலையாளம். நீ போக வேண்டாமப்பா. என் மகனே சோடல. அம்மா மகவதி வாழ்த்தி வரங்கொடுமா வெள்ளையத்த கையில் கொடு. அம்மா களவு செய்த கல்வனை பிடித்திட்டு வாரு. எப்ப அங்க போனன்னு சொன்னா அது எப்படிப்பட்ட தேசம் தெரியுமா? யாருன்னு உனக்கு தெரியுமா? கொல்லிக்கண்ணு சக்காலத்தி கூப்பிடுவா கைய தட்டி. அம்மா அதுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன். உன் பிள்ளை நான் மயங்குவேனா? மாறுகண்ணு தாசிவனி மயக்கிடுவாப்பா மைய போட்டு அவ கடக்கா முட்டை கண்ணி விடு என்ன ஐயோ அம்மா பெருமுளைச்சு பார்த்தா ராஜா பகவத் மாதிரி பிறந்த மனுஷன் அவர் புண்ணியத்துல ஊர் ஊரா வாரம்னு சந்தோஷப்படணும். கும்பிடணும். ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோ. அவன் பார்த்த உடனே ஆமையா களவு செய்த கல்வனை பிடித்து வருகிறேன் என்று சொன்ன பொழுது ஆமோ பார்த்தாள் பகவதி அம்மா. பகவதி அம்மா வாழ்த்தி நல்ல அம்மா வரங்கொடுத்தா வரங்கொடுத்தா பகவ அம்மா வல்லையத்த கையில் கொடுத்தா பார்த்தாள் கொட்டாரக்கர பகவதி அம்மா. இப்பதான் பன்னீர் அடிக்காங்க. மகனே மாயாண்டி வாடை ஏத்துட்டேன். வாழ்த்தி வரம் கொடுத்தால் வள்ளையத்த கையில் கொடுத்தா கொடுக்கா போச்சி வரம் கொடுத்து பொறுப்பெல்லாம் கையில் கொடுத்து. ஆமா ஒன்னதான் கை காட்டு எல்லா தேசையும் அங்கதான் பாக்கு. என்னம்மா செய்ய நீ இப்ப என்ன சொன்னாலும் நாங்க செய்வோம் பாத்து. ஆமா அந்த நிலைமையில இருக்கும். நீ போன இடுகள் எல்லாம் போல புகழோடு இருக்க வேண்டும். உன் கதைக்குள்ள முங்கிட்டா எங்க ஆச்சுலாம் முங்கிட்டா உள்ள வந்துட்டா முங்கிட்டாங்க. இப்ப கிட்டத்தட்ட பெருமளை ஊர்ல இருக்க மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ஆமா இப்ப கிட்டத்தட்ட நீ எங்க போயிருக்க? தூக்கம் வருதுயா? தூக்கம் வருதா? ரொம்ப சாப்பிடல பாத்துக்கோ. ஒரு குத்து சோறு தான் பிரியாணி சாப்பிட்டேன். நாங்க சாப்பிடல தான் எங்களுக்கு தூக்கம் வருது. அவசியத்துல என்னது போட்டாரு தெரியல உள்ள. இதுல வந்து உட்காரையும் இந்த பந்தலுக்கு அதுக்கும். நீ வேற ரோடாட்டுதியா? நீ வேற ஆரிடாரோன்னு தாளாட்டுதியா? வந்ததுக்கு உட்கார்ந்ததுக்கும் ஆரியங்காவு பாலை மாதிரி வந்துட்டு அப்படியே அம்மா. ஏன்னா ஒரு நாள் பாத்தியா இத்தனை நாள் தூங்கி இருப்பாங்க. இன்னைக்கு இப்படி இருக்கிறதுனால இடிச்சு செஞ்சிடாம பயமா வேற இருக்கப்ப. சரி களவு செய்த கல்வனை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி மாயாண்டி சடலை திருவனந்தபுரத்திலே வந்து அனந்த பற்பநாதனிடத்திலே வந்து அதாவது என்னத்தை வாங்குறாரு? ஒரு கொட்டும் ஒரு பீப்பியும் அது இருக்கு. சரி அதுக்கு ஆள் இருக்கு. அதாவது பாம்பாட்டுறதுக்கு மகுடி வாங்குறாரு. ஓ மகுடி பீன்னு ஊதுவாங்களே. சரி அதுக்கு தகுந்தபடி ஒரு சுதி போடணும். ஓ சுருதி போடணும். பாருங்கடா. ஐயோ ஐயோ இப்படியாக மகுடி வாங்கி கொண்டு மகுடியில அந்த 7 ஓட்டை இருக்கும் பாத்து வாசிக்கணும். 7 ஓட்டையும் பொத்தி பொத்தி அடைச்சாதான் அந்த சுருதி வரும். சுருதி இல்ல சுதி. சுருதி அம்மாவோ எவ்வளவு ஒருத்தி வருவா பாத்துக்கோ. நீ வா சுருதி இந்த மாதிரி இப்படிதான். என்னம்மா சரிம்மா. ஹலோ